இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழி நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும்
அருளோடும் ஆசீரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 446வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். சொல் என்றென்றும் வாழ்வின் தவிர்க்க இயலாத ஒரு வார்த்தைகளின் கூட்டமைப்பாக இருக்கின்றது. இந்த சொல்லை மையப்படுத்திதான் நமது வாழ்வின் போக்கே இருக்கின்றது. நாம் கொடுக்கக்கூடிய வாக்கு, இந்த சொல்லானது எந்த அளவிற்கு நாம் முக்கியத்துவம் தருகின்றோம், மதிப்பளிக்கின்றோம், அதை நாம் பேணி காக்கின்றோம் என்பதை பொறுத்தே வாழ்வின் நீட்சியும் திறனும் என்றென்றும் இருக்கின்றது. ஒவ்வொரு சொல்லாடலும் ஏதோ என்று இருந்து விடாமல் முக்கியத்துவம் நிறைந்த ஒன்றாகவும், நாம் உதிர்க்கும் சொற்கள் ஒவ்வொன்றும் உபயோகம் நிறைந்த ஒன்றாகவும் பரிமாற்றம் பெறும் பொழுது வாழ்க்கையானது அர்த்தமுள்ளதாக மாறிப்போகின்றது. இத்தகைய இந்த சொல் என்ற தொகுப்பின் கீழ் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக வழங்கிட இணைந்துள்ளார் அன்பு சகோதரி, தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி அவர்கள். தமது வாழ்வியலை இயற்கை சூழ்ந்த ஒரு வாழ்வியலாகவும், மருந்தில்லா மருத்துவத்தை தமது வாழ்வியல் கொள்கையாகவும் கொண்டு வழி நடந்து வரும் அன்பு சகோதரி அவர்கள் இந்த இயற்கையுடன் இயைந்த வாழ்வியல் முறைகள் குறித்த அற்புதமான பார்வையை ஒவ்வொரு நிகழ்விலும் நமக்கு வெகு ஆழமாக ஆணித்தரமாக பதியமிட்டு வருகின்றார். ஆரோக்கியத்திற்கான மாற்றம் இன்றைய வாழ்வின் போக்கிற்கு அத்தியாவசியமான ஒன்றாக என்றென்றும் பார்க்கப்படுகின்றது. நம்மை நாம் மறந்து இயந்திரத்தனமாக வாழக்கூடிய வாழ்வியல் சூழலில் நம்மை நாம் பேண வேண்டும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய இயலும் என்பதை வெகு அற்புதமாக தமது உரை வாயிலாக எடுத்து இயம்பும் அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு, இன்றைய நிகழ்வின் சிறப்பு பேச்சாளராக, சிறப்பு அழைப்பாளராக வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரையில் செவிமடுப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை ஆரோக்கியத்தின் அத்தியாவசியத்தோடு அழகூட்டுவோம். நமது வாழ்வின் வழிகளை இன்னும் இன்னும் செறிவூட்டுவோம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மிகவும் உற்சாகமான ஒரு தொடக்கம்.
நமது சரித்திரம் படைப்போம் குழுவின் நெறியாளர் அவர்கள் கூறியதைப் போல அளப்பறிந்த ஒரு ஆற்றலை, பேராற்றலை உணர்வதற்கு இறைவன் நம்மை படைத்த பேராற்றல் நமக்கு கொடுத்துள்ள இயற்கையின் கொடையில் முக்கியமான ஒன்று நமது உடல். நமது உடலை நாம் எவ்வாறு பராமரித்து கொண்டுள்ளோம் என்பதை பற்றிய நிகழ்வுதான் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற இந்த நிகழ்வு. இந்நிகழ்வு ஏற்பட காரணமாக இருந்த நமது சரித்திரம் படைப்போம் குழுவில் நீண்ட நாளாக பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய தாயாருக்கு நன்றி, என்னை ஈன்றெடுத்து வளர்த்த என் தந்தைக்கு நன்றி, இந்த பிரபஞ்சத்தின் அறிவை உணர்வதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும், அதிலும் குறிப்பாக இந்த உடல் ஆரோக்கியம் பற்றி அக்குபஞ்சரில் எனக்கு ஆசிரியர்களாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூறி, அதேபோல் நண்பர்கள் இதற்கு நிறைய நேரங்களில் உறுதுணையாக இருந்தார்கள். அனைவரின் வாழ்விலும் நண்பர்கள் என்பவர்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருந்து பங்களிப்பார்கள். அவர்கள் வெளியே அதிகமாக தெரியவில்லை என்றாலும் கூட அவர்களுடைய பங்கு அதிகமாகத்தான் எப்போதுமே நமக்கு இருக்கும். அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி. என்னுடைய வாழ்க்கை துணைக்கும், நான் ஈன்றெடுத்த இரு குழந்தை செல்வங்களுக்கும் நன்றி கூறுகிறேன். நான் அக்குபஞ்சர் போன்ற இயற்கை சார்ந்து பயணிக்கும் போது பல இடங்களுக்கு என்னுடைய குழந்தை செல்வங்களோடு செல்வது உண்டு. சில இடங்களுக்கு நான் மட்டும் பயணிக்கும் சூழலில் நான் இல்லை என்றால் கூட வீட்டில் பெரிய மனிதர்களைப் போல அனைத்தையும் கவனித்துக் கொண்டார்கள் சில நேரங்களில். அவர்களுக்கும் இந்நேரத்தில் நன்றி கூறுகிறேன். இந்த நன்றி உணர்வை பற்றி தான் இன்னைக்கு நம்முடைய நிகழ்வின் சரிபாதி அமைய இருக்கிறது. நண்பர்களே, நம்முடைய இந்த நன்றி உணர்வு நம்மை நிறைய இடங்களில் காப்பாற்றும். நமது வாழ்வில் நிறைய நன்மதிப்பை நமக்கு ஈன்று தரக்கூடிய ஒரு விடயமாக நன்றி உணர்வு இருக்கிறது. நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் நன்றி உணர்வு என்றுதான் நாம் அந்த சொல்லை பயன்படுத்துகிறோம். அது உணர்வு என்பது மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கொடை. நமது பிரபஞ்ச பேராற்றல் மனிதர்களுக்கு என்று பிரத்யோகமாக கொடுத்தது உணர்வுகள். அந்த உணர்வுகளில் சிறந்த ஒரு உணர்வு இந்த நன்றி உணர்வு. 5 அறிவிலிருந்து 6வது அறிவிற்கு நாம் பரிமாண வளர்ச்சி அடைந்த போது இந்த பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு கொடுத்த கொடைகளில் முக்கியமானது இந்த நன்றி உணர்வு. இந்த நன்றி உணர்வோடு நாம் இருக்கும்போது நம்முடைய ஆரோக்கியம் என்பது நிலையாக இருப்பதை பல மனிதர்களிடம் இதை ஒரு ஆராய்ச்சியாகவே செய்து நாம் பார்த்துள்ளோம். இதை இன்று சொல் என்ற நம்முடைய சொல் அரங்கம் மூலமாக உங்களிடம் கொண்டு சேர்ப்பதில் பெருமகிழ்ச்சி. சொல் என்பது எவ்வளோ பெரிய ஒரு செயல்களை நம் வாழ்வில் செய்து விடுகிறது என்றால், அந்த ஒரு சொல் என்னை மாற்றியது என்று நாம் பல இடங்களில் பெரிய
ஆளுமைகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறும்போதும் அவர்களுடைய வாழ்க்கை நிகழ்வுகளை கூறும்போதும் நாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல இன்று நாம் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்று சரித்திரம் படைப்போம் மூலமாக நாம் தெரிந்து கொண்ட புரிந்து கொண்ட விஷயங்களுக்கு முதலில் நன்றி உணர்வோடு ஒரு நிமிடம் கண்களை மூடி உங்களுடைய மூச்சு காற்றில் கவனத்தை செலுத்தி நன்றி பாராட்டுவோம். நன்றி நன்றி. என்னுடைய அன்பு சொல்லரங்க சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி. நாம் நிறைய நேரங்களில் மருத்துவர்கள் ஒரு சொல் சொல்லி நாம் கேள்விப்பட்டிருப்போம். குணம் ஆயிடுவீங்க. குணம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா நம்முடைய மனதில் தான் இருக்கிறது. என்ன சொல்லுவாங்க, அவன் ரொம்ப பொறுமைசாலி, இல்ல அவன் ரொம்ப சுறுசுறுப்பான ஒரு ஆளு, இல்லைன்னா அவர் ஒரு மிகவும் அவசரப்படக்கூடிய ஒரு நபர், இல்ல கோவப்படக்கூடிய ஒரு நபர், இல்லைன்னா எப்படியெல்லாம் குணத்தை சொல்லுவாங்க. அவர் ரொம்ப ஒரு சாதுவான ஒரு ஆள், அமைதியான ஒரு ஆள், இல்ல ரொம்ப பொறுமைசாலி, இப்படியெல்லாம் சொல்லுவோம். இந்த குணாதிசயங்கள் தான் நம்மை குணப்படுத்துவதும் அல்லது ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்துவதற்கும் அடிப்படை காரணம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சொல் மூலமாக நம்மை குறிப்பிடுவார்கள் இல்லையா? ஓகே. இப்போ ஒரு கவிதான்னு ஒரு நண்பர் இருக்கான்னு வைங்களேன், அவர் எப்பவுமே அறிவாளிப்பா, அறிவுபூர்வமா தான் சிந்திப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர்த்த பார்த்தா அவர் கொஞ்சம் ஏமாளிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்களுடைய குணாதிசயங்களை ஒரு சொல்லின் மூலமாக இங்கு குறிப்பிடுவதன் வாயிலாக அவர்களுடைய தன்மை வெளிப்படுகிறது. ஆதலால் நாம் ஏற்கனவே நம்முடைய நிகழ்வுகளில் பார்த்த ஒரு விஷயம், கண்ணுக்கு தெரிகிற மனம்தான் இந்த உடல். கண்ணுக்கு தெரியாத உடல் நம்முடைய மனம். அப்ப இந்த 2 பேர்த்தையும் நம்ம எப்படி சமநிலைப்பாட்டோட எடுத்துட்டு போறோம் அப்படின்றதுல தான் நம்மளுடைய குணம் அப்படின்ற ஒரு விஷயம் அமைந்திருக்கு. நாம் இங்கு பயன்படுத்தக்கூடிய சொற்களை ஆழமாக நாம் கேட்கிறோம். தினம் தினம் நிறைய சொற்களை நாம் இங்கு சமுதாயத்தின் வாயிலாக, குடும்பத்தின் வாயிலாக, நண்பர்களின் வாயிலாக, நம் குடும்ப உறவுகள் மூலமாக நம் செவியின் வழியாக நம்முடைய ஆத்மா கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. செவியின் வழியாக நம்முடைய மனம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த சொற்களை நம் அறிவுபூர்வமாக இன்னும் ஆழமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் இங்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயமாக அமைந்துள்ளது. எல்லாருமே ஆரோக்கியத்தை சார்ந்துதான் நம்ம பயணிச்சிட்டு இருக்கோம். ஆனா ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் அந்த ஆரோக்கியம் என்பது கை கொடுக்குது. மற்றவர்களுக்கெல்லாம் ஏன் கொடுக்கல? இந்த கேள்விய உங்களுக்குள்ள வைங்க. உங்களுக்குள்ள இருந்தே ஒரு விடை கிடைக்கும். அதுதான் உண்மையான விடை. உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கு வெளியிலிருந்து பதில் தேடாதீர்கள். உங்களுக்குள்ளேயே பதில் தேடுங்கள். அதனாலதான் திருவள்ளுவர் அவர்கள் அழகாக சில சொற்களை கோர்த்து நமக்கு எடுத்து கூறியுள்ளார்கள். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவு அழகா சொற்களை கோர்த்துள்ளார்கள் பார்த்தீங்களா? எவ்வளவு அழகா, எவ்வளவு உன்னதமா, அப்படியே நச்சுன்னு அடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மெய்ப்பொருள் என்பது எப்படி காண முடியும்? நிச்சயமாக நமக்குள்ள இருந்துதான் காண முடியும். வெளியே போய் தேடவே தேட வேண்டாம். திருமூலர் அவர்கள் நம்முடைய உடல் என்பது அம்மாவின் வயிற்றுக்குள் படைக்கப்படும் போது
நுண் அறிவின் வாயிலாக தான் நம் உடல் படைக்கப்படுகிறது. 99 வகையான மென்பொருட்கள். மென்பொருட்கள் என்ன? மென்பொருட்கள் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் உங்களுக்கு தெரிகிறதா என்று சிந்திச்சு பாருங்கள். மென்பொருள். மென்பொருள் என்றால் சாஃப்ட்வேர் என்று அர்த்தம். அப்பவே சாஃப்ட்வேர் பத்தி பேசியிருக்காங்க பாருங்க திருமூலர் அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் மென்பொருள் பற்றி பேசியுள்ளார்கள். இன்று நவீன காலத்தில் நாம் சாஃப்ட்வேர் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய உடல் என்பது 99 வகையான நுண்ணறிவோடும் மென்பொருளோடும் கூடிய ஒரு கட்டமைப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை உணரும் ஒவ்வொருவரும் மெய்ப்பொருளை தங்களுடைய அறிவின் வாயிலாக எளிமையாக காண முடியும். ஆதலால்தான் நம்முடைய சித்தர்கள் சும்மா இருந்தா சுகம் அப்படின்னு சொன்னது. சும்மா இருந்தால்னா நம்மளுடைய பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல சும்மா இருக்க சொல்லி சொல்லல. நம்மளுடைய மனதில் ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு இன்று நிறைய நேரங்களில் நாம் நம்முடைய செல்வங்களை செலவழித்து பல ட்ரைனிங் ப்ரோக்ராம் போறோம், ஆன்மீக வழியில போய் நம்மளுடைய ஞானத்தை அடையலான்னு பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு சின்ன ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே. அதற்கு பிறகு நீங்க வீடு திரும்பிய பிறகு அந்த மாதிரி நிகழ்வுகளுக்கு சென்று அல்லது இது போன்ற ஒரு நம்முடைய சரித்திரம் படைப்போம் மூலமாகவே ஒரு நிகழ்வில் நீங்கள் பங்கேற்கும் போது விட பங்கேற்கும் இந்த நேரத்தை விட நீங்கள் வீடு திரும்பிய போது அல்லது நீங்கள் இன்று அலுவலகம் செல்லும் போதோ இன்றைய நாளில் எவ்வாறு இன்று கேட்ட இந்த சிந்தனைக்குரிய சொற்களையும் வரிகளையும் நாம் பயன்பாட்டில் எடுத்துக்கொண்டு பயன்படுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான செயல். நமது சொல்லரங்க சொந்தத்தில் நண்பர்கள் இங்கு பதிவு செய்வதுண்டு. சொற்களிலேயே மிகவும் அழகிய சொல் செயல். அழகிய சொல் என்பது செயல்தான். ஆதலால் ஒவ்வொரு சொல்லையும் நாம் எவ்வாறு பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிறோம் என்பதுதான் ஆகச்சிறந்த நற்செயல்களில் ஓர் முக்கியமான செயல் என்பது நாம் கேள்விப்படும் இந்த நல்ல நல்ல கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் எவ்வாறு பயன்பாட்டிற்கு கொண்டு வருகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. அதில் நாம் தொடக்கத்தில் பார்த்ததை போல நன்றி உணர்வு என்பது பேஸ் அப்படின்னா அடிப்படை. அதன் அடிப்படையில் ஒரு கட்டடத்தை எழுப்ப வேண்டும். அந்த கட்டடம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நம்முடைய அடித்தளம் என்பது நன்றி உணர்வால் அமைக்கப்பட்டு விட்டது. கற்பனை செய்து பாருங்கள். இப்போது சுவர்களை நாம் எழுப்ப இருக்கிறோம். அந்த சுவர்களில் செங்கற்களோ அல்லது கருங்கற்களோ நீங்கள் எந்த கற்களை பயன்படுத்த போகிறீர்கள் என்பது நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தான் அதை தீர்மானிக்கும். சில நேரங்களில் உறுதியான ஒரு சுவரை நாம் எழுப்ப வேண்டும். சில நேரங்களில் ஒரு மிருதுவான ஒரு சுவரை எழுப்ப வேண்டும். அந்த சுவர் என்பது நமக்கும் மற்ற நம்முடைய சகாக்களுக்கும் இடையில் அமைந்துள்ள ஒரு சுவர்தான். அந்த சுவர் பற்றி நம்ம தெளிவா பார்க்கணும்னா, நம்ம நிறைய நேரங்கள்ல நமக்கு செய்ய முடியல அப்படின்னா கூட நம்மளோட ஆரோக்கியத்தை சீரழிக்கக்கூடிய இடம் என்பது இந்த இடம்தான். நமக்கு ஒரு ஓய்வு தேவைப்படும். அதை நம்ம வெளிப்படையா சொல்ல மாட்டோம். அதாவது நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லணும் அப்படின்ற ஒரு சுவர், தடுப்பு சுவர் நம்ம எழுப்புறது கிடையாது. நோ சொல்ல வேண்டிய இடத்துல கூட எஸ் சொல்றோம் அப்படின்றப்போ நம்ம இன்னும் கவனமா இருக்கணும். இல்ல என்னால இன்னைக்கு இந்த வேலையை செய்ய இயலாது அல்லது எனக்கு இது குடும்ப உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம நோ சொல்வதன் மூலமாக நம்மளை தப்பா நினைச்சுக்குவாங்க
அப்படின்னு சொல்லிட்டு சில நேரத்துல நம்ம சிக்கலுக்கு உள்ளாவோம். அப்படி சிக்கலுக்கு உள்ளாகும்போது இருவருக்குமே சிக்கல் தான். அந்த உறவுல வந்து நீங்க ஒரு ஆஃபீஸ் ஒரு சூழ்நிலை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, வீட்டு சூழ்நிலைகள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஆ எப்படி பார்த்தாலுமே பிறகு இருவருமே இன்னலுக்கு உட்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் வரும். நான் அவங்களுக்காக இவ்ளோ செஞ்சேன். அப்படின்னு உங்களுடைய குணாதிசயத்துல வரக்கூடிய மாற்றம் என்பது கோவமாகவும், அது தொடரும்போது அது வெறுப்பாகவும் மாறும். இந்த மாரியான சூழ்நிலைகள் என்ன செய்யும் என்றால், நேரடியாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதித்துக் கொண்டிருக்கும். இத நம்ப அக்கவுண்ட்ஸ்ல எடுத்துக்கவே மாட்டோம். நம்மளுடைய கணக்குல எடுத்துக்கவே மாட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம்? சத்தான உணவு சாப்பிடுறேன். நான் பசிச்சு தான் சாப்பிடுறேன். நான் நேரத்திலே தூங்கிடுறேன். ஆனாலும் எனக்கு ஏன் தொந்தரவு வருது உடல்ல? அப்ப கண்ணுக்கு தெரியாத சிக்கல்கள், நாம் உணராத இடங்கள் எந்த இடம் என்பதை இனி வரும் நாட்களில் நாம் உணரத் தொடங்க வேண்டும். உணர்றது எப்படி என்றா, நமக்கு ஓய்வு கேட்கும். உடல் ஓய்வு கேட்கும். அந்த மாரி நேரங்கள்ல, இல்ல இந்த வேலைய முடிச்சுட்டு தான் நான் ஓய்வு குடுப்பேன்னு நம்ம உடம்புகிட்ட வந்து சொல்லக்கூடாது. சொல்ல முடியாது. ஏன்னா, உடல் வந்து அதற்காக ஒரு நேரத்தை தேர்ந்தெடுக்கும். அந்த நேரம் சரியான ஒரு நேரமாக தான் இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது என்று நம்மாழ்வார் ஐயா அவர்கள் அடிக்கடி தங்களுடைய சொற்பொழிவில் கூறுவதுண்டு. இயற்கை ஒருபோதும் தவறு செய்யாது. நம்மிடையே இருக்கக்கூடிய இயற்கை எது? நம்முடைய உடல் தான் நம்மிடையே நம் பிறந்தது முதல் நம்மளுடைய இறுதி காலம் வரைக்கும் நம்மோடு இருக்கும் இயற்கையான ஒரு பொருள் என்பது நம்முடைய உடல். அப்ப உடல் ஓய்வு கேட்கும்போது ஓய்வு குடுக்கவில்லை என்றால், அது வச்சு செய்யும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வச்சு செஞ்சதுன்னா, இப்ப நீங்க ஒரு 2 மணி நேரம் மட்டும் ஓய்வு குடுத்துட்டு உங்களுடைய வேலை, உங்களுடைய பணிகளை தொடரலாம். அத விட்டுட்டு 2 நாளைக்கு நான் தொடர்ந்து உழைப்பேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு ஓய்வு குடுப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா, உடல் வந்து வச்சு செஞ்சுரும். அது ஒரு நாள் முழுக்க முழுக்க அல்லது 2 நாட்கள் முழுக்க முழுக்க எழுந்திருக்கவே முடியாத மாரி நம்மளோட இயக்கத்தை நிறுத்திடும். அப்ப நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுவோம். சார் எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா டயரியா போகுது. இல்லன்னா எனக்கு இன்னைக்கு ஃபுல்லா வாமிட்டா இருக்கு. இல்லன்னா எனக்கு ரொம்ப எழுந்துக்கவே முடியல. கை கால்லாம் ரொம்ப பெயினா இருக்கு. நான் படுத்த மேனியா இருக்கேன். ஏன் படுக்க வச்சது? ஏன் நம்மளோட இயக்கத்தை குறைத்தது? நமக்கு ஏன் நோய் ஏற்பட்டது? நமக்கு ஏன் தொந்தரவு இந்த உச்சபட்சமாக சென்றது? இதற்கெல்லாம் நீங்கள் உங்களுக்குள்ளேயே இந்த கேள்வியை வைத்து விடை தேடுங்கள். வெளியில் விடை தேடுவது என்பது ஓரளவுக்கு தான் உங்களுக்கு புரிதலையும், நன்மையையும் கொடுக்கும். நம்முடைய உடலுக்குள் சென்று உடல் என்பது மென்பொருள்களாலும், நுண்ணறிவாலும் படைக்கப்பட்ட ஒரு உன்னதமான இயற்கை பொருள். அதற்குள் சென்று நீங்கள் இந்த கேள்விகளை இன்று வையுங்கள். "அக்னி குஞ்சொன்று கண்டேன்" என்று பாரதியார் அவர்கள் சொல்லி நாம் அந்த சொற்களை நம்முள் வாங்கியிருக்கிறோம். அதேபோல நாம் இன்று ஆரோக்கியம் என்பது எவ்வளவு எவ்வளவு மிக முக்கியமான, அத்தியாவசியமான ஒரு பொருள் என்பதை உணர்ந்து செயலாற்ற வேண்டும். அந்த செயலை நிறைவாக செய்வதற்கு இன்று ஒரு சொல்லை உங்களிடையே விதைத்துக் கொள்ளுங்கள். அதை அடித்தளமாக விதைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் பேஸ் மட்டம். ஒரு வீடு கட்டுவதைப் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். அந்த வீட்டின் அடித்தளம் என்பது நன்றி உணர்வால், நிறைய நன்றி உணர்வால் நாம் அமைத்துக் கொள்ள முடியும். நாம் ஏற்கனவே பார்த்தது போல, நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கு நன்றி. நம்மோடு வாழ்க்கை துணையாக பயணிக்கும் நம் வாழ்க்கை துணைக்கு நன்றி. நாம் ஈன்றெடுத்த குழந்தை செல்வங்களுக்கு நன்றி. நம்மோடு பயணிக்கும் நண்பர்களுக்கு நன்றி. நம்மோடு இருக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் நன்றி. இப்படி ஒவ்வொன்றுக்கும் நாம் தினம் தினம் நன்றி நன்றி என்று கூறும்போது, அந்த நன்றி உங்களுக்கு தான் 99% நன்றி நன்மை பயக்கும் என்பதை இன்று நம் மனதில் நாம் விதைத்துக் கொள்ள வேண்டும். சரி மேடம், நமக்கு வந்து ஒருத்தர் தொடர்ந்து தீமை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க நம்ம கூடயே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றாங்க. அவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றது? நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும்.
அவங்க அறியாமையில செய்றாங்க. நீங்க அவங்களுக்கு எதிரா நடந்துக்கும்போது, நீங்க அறியாமையில இருக்கீங்களா? இல்ல அறிவுபூர்வமா இருக்கீங்களா? நிச்சயமா நம்மளும் அறியாமையில தான் இருந்திருக்கோம். அவங்க அறியாமையில இருந்து நமக்கு தீமை செய்றாங்க, அப்படின்றத என்னைக்கு நம்ம முழுமையா ஏத்துக்கொண்டு புரிந்து கொள்கிறோமோ, அன்னைக்கு அந்த மனிதரையும் நமக்குள்ள ஒன்னஸ்ல நம்ம உணர ஆரம்பிச்சுருவோம். ஒன்னஸ் தான். இங்க இருக்கக்கூடிய செல்கள் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். செல்களுடைய கட்டமைப்பு என்பது, இங்க பேசிட்டு இருக்க மஞ்சு பார்க்கவி உடம்புல இருக்கக்கூடிய செல்லே தான், இங்க ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டிருக்கும், கவனிப்பாளர்களாக இருக்கும் ஒவ்வொருவரின் உடலிலும் இருக்கக்கூடிய செல் என்பது ஒன்றுதான். என்னோட செல் வேற, உங்களோட செல் வேற கிடையாது. இங்க எல்லா உயிரினத்தில் இருக்கக்கூடிய செல்லுடைய கட்டமைப்பு என்பது, உள்கட்டமைப்பு, அதனுடைய வெளிக்கட்டமைப்பு, அதில் இருக்கக்கூடிய உட்புறத்தில் இருக்கக்கூடிய செல் சுவர் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா, நியூக்ளியஸ் இது போன்ற எல்லாமே ஒரே ஒரே ஒண்ணுதான். அப்போ நீங்க எதிர்ல இருக்கக்கூடிய, கூட இருக்கக்கூடிய சக மனிதர்களை கோவத்தின் வாயிலாக, வெறுப்பின் வாயிலாக வெறுக்கும்போது, அந்த செல் அங்க இருக்கிற செல் வந்து உங்க உடம்புக்குள்ளயும் இருக்குல்ல, அந்த செல்லும் வெறுப்புக்கு உள்ளாகும். அப்ப நீங்க உங்களையே மறைமுகமா வெறுக்க ஆரம்பிச்சிரு மாரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த வெறுப்பு என்ன பண்ணுது இன்னைக்கு கால சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா, ஆ அந்த செல்களுடைய அபரிவிதமான ஒரு மாறுபாடான ஒரு வளர்ச்சி தான் கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய். புற்று போல வளரக்கூடியது என்பதால் புற்றுநோய் அந்த சொல்லை எவ்வளோ அழகாக ஒரு நோய்க்கு கூட குறிப்பிட்டிருக்கார்கள் என்பதை தமிழில் நாம் கவனிக்க வேண்டும். புற்று என்பது அது புற்று போல வளர்றது. அதாவது எப்படின்னா, அந்த புற்று பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கோன் ஷேப்ல வளர்ந்திருக்கும். அது நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு 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 மலை போல, சின்ன ஒரு குட்டி மலை போல வளர்ந்திருக்கும். இதே போல தான் கட்டிகள். கேன்சர் என்றாலே கட்டிகள் தான். அது கட்டிகள் மாரி நம்ம உடம்புல எப்படி வளருது? ஏன் இவ்ளோ பேர்த்துக்கு இன்றைய சூழ்நிலையில கேன்சர் வருது? ஏன் குழந்தைகளுக்கெல்லாம் கேன்சர் வருது? அம்மா வயித்துக்குள்ள இருக்கும்போதே அம்மாவுக்கு பல வகையான மனதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களும், இன்னல்களும் தான் இன்று கேன்சர் செல்களாக மனிதர்களின் உடலில் வளர்கிறது. "தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தணிதலும் அவரோர் அன்ன" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணியன் பூங்குன்றனார் மிக அழகாக "இனியவை 40" அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய செயலுடைய பெயர். அதை தெரிந்தவர்கள் இங்கு என்னுடைய உரைக்கு பிறகு பதிவு செய்யலாம். "இன்னா 40" என்று கூறுவார்கள். அதாவது "தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தணிதலும்" அதாவது நோதல்னா என்னது? கஷ்டத்துக்கு நம்ம நொந்துக்கிறது, கஷ்டப்படுறது. கஷ்டப்படாம இருக்கிறதும், தணிதல்னா அதாவது தணிஞ்சு போறது. அதாவது ஏற்றுக்கொண்டு பக்குவப்பட்ட ஒரு நிலையில் தணிந்து செல்வது. தணிதலும். தணிந்தது கோபம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அல்லது தணிந்தது இந்த சீற்றம், இயற்கையின் சீற்றம் தணிந்தது அப்படின்னு சொல்லுவோம். அது மாரி தணிந்து போறது. நம்மள கட்டுப்படுத்துறது கிடையாது. அத உணர்ந்து எதிர்ல இருக்கிறவன் அறியாமையில தான் செய்றான் அப்படின்னு ஒரு உணர்வோடு அமைதியா செல்வது என்பது அவரோர் அண்ணா. அது வந்து அவங்கவங்கள பொறுத்தது அப்படின்னு சொல்ட்டாரு. எல்லார்ட்டயும் இந்த மாரி இருங்க, அந்த மாரி இருங்க அப்படின்னு நம்ம முன்னோர்கள் எந்த இடத்துலயுமே பதிவு செய்யலைங்க. இத நம்ம முக்கியமா எடுத்துக்கணும். யாரையுமே நீ இப்படி இருந்துரு, அப்படி இருந்துரு அப்படின்னு சொல்லல. அந்த சொற்களை நாம் மிகவும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய நிகழ்வின் முக்கியமான ஒரு விடயமாக நான் உங்களிடம் பதிவு செய்கிறேன். அ உடல் வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனேன்னு என்று இன்னைக்கு டேக் லைன்ல குடுத்திருப்பாங்க. இன்னைக்கு நீங்க அத பார்த்தீங்களான்னு தெரியல. அதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக பாருங்கள். ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்று குறிப்பிட்டுவிட்டு, கீழே உடல் வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே அப்படின்னு எழுதியிருப்பாங்க. திருமூலர் கூட அந்த இடத்துல வந்து, அவரு எப்படி இந்த ஆரோக்கியத்தை மீட்டெடுப்பதற்கும், ஆரோக்கியத்தைப் பற்றி முழுமையான தெளிவிற்கு வருவதற்கும் எது உதவியாக இருந்தது என்பதை
இங்க எல்லாருமே அவங்களுடைய சொந்த அனுபவத்தை தான் நான் இங்க கூறுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. யாரையுமே இங்க நம்மள வந்து கட்டாயப்படுத்தல. அப்போ அவ்ளோ சுதந்திரம் நமக்கு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? உடல் உடலை பயன்படுத்துவதற்கு நமக்கு அவ்ளோ சுதந்திரம் இருக்கு. ஆனா அந்த சுதந்திரத்தை சரியான ஒரு முறையில் பயன்படுத்துகிறோமா என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இன்று நம்மிடையே நாம் வைக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. அதுல திருமூலர் என்ன சொல்றாரு? அந்த சொற்களை நாம் மிகவும் ஆழமாக கவனித்தால் நமக்கு இன்னும் தெளிவு பெற இருக்கிறது. உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். அடுத்த வரி, திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடல் பற்றி சொல்லிட்டு அடுத்த வரியில ஏன் வந்து மெய்ஞானம் அப்படின்ற ஒரு சொல்லை பயன்படுத்தி ஒரு வரிகளை ஏற்படுத்துகிறார் திருமூலர்? அடுத்த வரியில் அதுக்கான ஒரு பதில் சொல்லியிருக்கார். உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன். அறிந்தேன் அப்படின்றாரு. அறிந்தேன்னா தெரிந்து கொண்டேன், புரிந்து கொண்டேன், அறிந்தேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்லாம் சொல்லல அவரு. அவரு எப்படி அறிந்து கொண்டாராம்? திடம்பட மெய்ஞானம் சேரணும்னா உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு. அப்ப ஆன்மீகமும் மருத்துவமும் வேறு வேறா? நிச்சயமாக கிடையாது. இந்த உடலை வைத்து மட்டுமே நீங்கள் மெய்ஞானத்தை அடைய முடியும் என்பதை அவருடைய அனுபவத்திலிருந்து அழகாக சில சொற்களை கோர்த்து கூறியுள்ளார்கள். உடலை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே அப்படின்னு எழுதுறாரு. உடம்ப நான் நல்லா வளர்த்துட்டேன், அதனால என்னுடைய உயிரும் வளர்க்கப்பட்டது அப்படின்றாரு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், அந்த உயிரை வளர்க்கணும்னா உடம்ப வளர்க்கணும். உயிரையும் உடலையும் நல்லபடியில வளர்க்கணும்னா நம்மளுடைய மனதை நாம் மிகவும் மிகவும் அத்தியாவசியமாக புரிந்து கொள்ள வேண்டும். மனதை இப்படி பயன்படுத்துங்க, அப்படி பயன்படுத்துங்க அப்படின்னு இங்க எதுவுமே நம்ம ஒரு அதற்கான ஒரு செயல் திட்டத்தை நாம் வகுக்க முடியாது, வகுக்க இயலாது. அது ஒரு குழந்தை போல. மனம் என்பது ஏற்கனவே நம்முடைய நிகழ்வில் பார்த்தோம். மனம் என்பது ஒரு குழந்தை போல. அது அடம் பிடிக்கும். நீங்க ஒரு கடைவீதிக்கு போறீங்களா, ஒரு பானிபூரி சாப்பிடணும்னு அடம் பிடிக்கும். அப்ப சாப்பிடணுமா வேண்டாமா? இங்க 99% பேரு இது ஆரோக்கியம் சார்ந்த நிகழ்ச்சி, அதனால சாப்பிடக்கூடாதுன்னு தான் நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னு நம்மளுடைய மனசு இந்நேரம் பதில் சொல்லியிருக்கோம். ஆனா உண்மை என்னவென்றால், நாம் பசிக்கும் சாப்பிட வேண்டும், ருசிக்கும் சாப்பாடு எடுத்துக்கொள்ள வேண்டும், உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த ருசிக்கு சாப்பிடும்போது ருசிக்கு மட்டும்தான் சாப்பிடணும். இப்போ ஒரு பிளேட் பானிபூரி வாங்குறோம்னா நண்பர்கள் 2 பேரு அல்லது குடும்பத்திலேயே 2 பேர் போறோம்னா 2 பேரும் ஒரு பிளேட் சாப்பிட்டு முடிச்சிடணும். 2வது பிளேட் வாங்க போறோம் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம மனசுகிட்ட நம்ம என்ன சொல்லணும்? இல்ல, ருசிக்கு சாப்பிட்டாச்சு. இது போன்ற ஒரு நொறுக்கு தீனிகள் என்பது ருசிக்காக சாப்பிடணும். அதே நல்லா மென்னு கொஞ்சமாவது பசி இருக்கா அப்படின்னு கவனிச்சு சாப்பிடணும். அதை விட்டுட்டு அதை 2 பிளேட் 3 பிளேட் வாங்கி சாப்பிட்றோம் இல்லைங்களா? அங்கதான் நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய பழக்க வழக்கம் இது 2மே வேலை செய்யணும். ஆனா நம்ம அப்படி செய்யறோமா? ஒரு நாள் தானே ஒரு பிளேட் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா என்ன? ஒரு நாள் தானே நான் இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம உடம்பு கிட்ட சொன்னோம்னா உடம்பு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு திருவள்ளுவர் மருந்துங்கிற அதிகாரத்துல அழகா சொல்லியிருக்காரு. மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்றாரு. மாறுபாடு இல்லாத உண்டி அப்படின்னா இது போன்ற ஜங்க் ஃபுட்ஸ் நம்ம உடம்புக்கு பெரிய அளவுல ஒத்து போகாத உணவுகளை சாப்பிடாம மறுத்துனா அதை மறுத்துறது, அதாவது வேண்டான்னு புறக்கணிக்கணும் அப்படின்றாரு. அந்த மாதிரி புறக்கணிச்சா ஊறுபாடு இல்லை உயிருக்கு
ஊறுபாடு அப்படின்னு என்ன? ஊறு அப்படின்னா கெடுதல். கெடுதல் இல்லை நம்முடைய உயிருக்கு. இந்த இடத்துலயும் பாருங்க, உயிர் எங்க வந்தது? நம்ம ஏற்கனவே நம்மளுடைய திருமந்திரத்தில் உடம்பார் அழியில் உயிரார் அழிவர்னு சொல்லிட்டாரு. திருவள்ளுவர் மருந்துங்கிற அதிகாரத்துல எல்லா இடத்துலயுமே 5வது திருக்குறள், இப்ப நம்ம பார்த்தது 5வது திருக்குறள், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிருக்கு. நம்ம உடம்போட ஒத்து போகாத எந்த உணவையும் நம் உடலுக்கு கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய உயிர் என்பது பாதிக்கப்படாது. இங்க எங்க உயிர் வந்துச்சு? உடல் தானே ஆரோக்கியம் சம்பந்ததுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நவீன காலத்துல எல்லாமே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட இந்த காலத்துல நம்ம என்ன நினைக்கிறோம்? உடம்புக்கு சிகிச்சை எடுத்துக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. அதை நம்பி வீண் போகாதீர்கள். அதை நம்பி நீங்கள் சேர்த்த இந்த செல்வத்தை அதற்காக தினம் தினம் செலவழித்துக் கொண்டுள்ளீர்கள். நம்முடைய மருந்தில்லா மருத்துவத்தை திருவள்ளுவர் அவர்கள் 2000 வருடம் முன்பு மருந்து என்ற ஒரு அதிகாரத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். அந்த 10 திருக்குறளையும் உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நான் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அவசியம் படித்துவிட்டு மருத்துவத்தை இன்னும் ஆழமாக புரிந்து கொண்டு எந்த மருத்துவம் என்பது அவரவர் விருப்பம். ஆனால் இன்று நாம் சிந்தித்து பார்த்தால் ஒற்றை மருத்துவம் என்பது நம் அனைவரின் பேரிலும் அனைவரின் இடத்திலும் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் சிந்தித்து செயல்படுங்கள் நண்பர்களே. நான் இங்கு சில குறிப்புகளை மட்டுமே உங்களுக்கு தருகிறோம். அதை இன்னும் ஆழமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சொற்களை கொண்டு நல்ல ஒரு புரிதலோடு கூடிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று உங்களை அனைவரையும் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை மருந்து என்ற அதிகாரத்தில் இருந்து சில சொற்களை கோர்த்து நம்முடைய அறிவை எவ்வாறு தெளிவு செய்வதற்கு திருக்குறள் என்பதன் வாயிலாக திருவள்ளுவர் முயற்சி செய்துள்ளார்கள் என்பதை பார்க்கலாம். முதல் திருக்குறள் உங்கள் அனைவருக்கும் தெரிந்த திருக்குறள் தான். நண்பர்கள் யாராவது ஒருவர் என்னுடைய இந்த உரை முடிந்ததற்கு பிறகு அவசியம் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 2வது திருக்குறள் நாம் இப்போது பார்க்கலாம். 2வது திருக்குறள், மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்றாரு. அதனுடைய பொருள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். யாக்கை என்றால் நமது உடல். நம்முடைய இந்த உடலுக்கு எந்த மருந்துகளும் தேவையில்லை என்று கூறியுள்ளார்கள். ஆனால் இங்கு கேட்டுக்கொண்டிருக்கும் அல்லது ரீப்ளே மூலமாக கேட்க இருக்கும் நண்பர்கள் அனைவருமே தொடர்ந்து 10 வருடங்கள் மாத்திரை சாப்பிட்டு கொண்டவர்கள் தான். சுகர் மாத்திரை சாப்பிட்டவங்க, தைராய்டு மாத்திரை சாப்பிட்டவங்க, பிரஷர் மாத்திரை சாப்பிட்டவங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் நான் உங்களிடையே கேட்க காத்திருக்கிறேன். மருந்தும் விருந்தும் எத்தனை நாட்கள் என்று நம் முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். அண்மையில் நான் கேள்விப்பட்டேன், ஒருத்தர் தொடர்ந்து கறி விருந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அவருடைய உயிர் பிரிந்தது என்று கேள்விப்பட்டேன். அப்படியாப்பா? சொல்லுவாங்க, விருந்து போட்டா, விருந்து தொடர்ந்து ஒருத்தர் கொடுத்தா அவங்கள சாகடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு விளையாட்டு போக்கா நண்பர்கள் கூறுவதுண்டு. ஆனா இது நிஜத்துக்குமே நடந்திருக்கா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்போடு கேட்டேன். ஆமாப்பா அப்படின்னு சொன்னாங்க, உண்மையிலுமே நடந்தது அப்படின்னு. அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ கவனமாக செயல்பட வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். விருந்து தொடர்ந்து சாப்பிட்டாலே மரணத்துக்கு உள்ளாகிறோம். அப்போது மருந்து ஏன் தொடர்ந்து சாப்பிட வேண்டும்? உண்மையான மருந்து என்பது 3 நாட்கள் தான். முன்ன இந்த நவீன மருத்துவம் தொடங்கிய காலத்துல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், 40 வயசு தொட்ட எல்லாத்துக்கும் தெரியும், அனுபவத்தின் மூலமாக நம்ம சென்றோம் அப்படின்னா இன்று இருக்கக்கூடிய நவீன மருத்துவம் 3 நாட்களுக்கு மட்டும்தான் மாத்திரை கொடுப்பாங்க. இந்த 2 நாள் சாப்பிடுங்க, 3வது நாள் தேவைப்பட்டா சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்த ஒரு சூழ்நிலை மாறி
12 வருஷம் தைராய்டு மாத்திரை சாப்பிட்டேங்க அப்படின்னு நம்ம கிட்ட ஒருத்தர் சிகிச்சைக்கு வந்தாங்க. இப்ப 2.5 வருடம் ஆகுது. அவங்க வந்து நம்ம கிட்ட நல்ல முறையில இருக்காங்க. அவங்களுடைய உடல் பருமன் எல்லாமே குறைஞ்சு ஆரோக்கியம் மீட்டெடுத்து சந்தோஷமாக இருக்கிறார்கள். அதுபோல உங்களுக்கும் இந்த வாய்ப்பை கடவுள் கொடுத்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் இந்த மருந்து அதிகாரத்தில் மட்டும் படித்தீர்கள் என்றாலே போதும். அவர் அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது. அருந்தியதுன்னா என்னது? நம்ம சாப்பிட்ட உணவை நல்லா மென்னு மென்னு அருந்த சொல்றாரு. சாப்பிட சொல்லல. உணவை வந்து அருந்தணுமா. அருந்துவது என்றால் என்ன? கூழாக செய்து வாயில் தான் இந்த பற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய பிசிக்கல் ஸ்ட்ரக்சர், அனாட்டமி, பிசியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாத்தீங்கன்னா டைஜஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மவுத். அப்போ பற்கள் மட்டும் கிடையாது, இந்த வாயில இருக்கக்கூடிய அந்த சலைவா இருக்கு இல்லைங்களா, அந்த சலைவா வந்து அவ்வளோ ஒரு நமக்கு உன்னதமான ஒரு முக்கியமான பணியை செய்கிறது. அந்த சலைவாவோட மென்னு சாப்பிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் நல்ல தரமான ஜீரணம் மட்டும்தான் நடக்கும். அந்த தரமான ஜீரணம் நடந்ததுன்னா உடம்புல வந்து நல்ல குளுக்கோஸ் மட்டும்தான் இருக்கும். இந்த கெட்ட குளுக்கோஸ் இருக்கிறது தான் இன்னைக்கு வந்து சர்க்கரை அப்படின்னு நீங்க லேபிள் பண்ணியிருக்காங்க. சர்க்கரை என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த கெட்ட குளுக்கோஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையில நம்முடைய வாழ்வியல்ல தினம் அன்றாட வாழ்க்கையில நம்ம சில கரெக்ஷன் செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு இந்த கெட்ட குளுக்கோஸ் அல்லது நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரையின் அளவு ஒரு மிதமானதா தாங்க இருக்கும். அது வந்து ஒரு அளவு நிர்ணயிக்கிறது வந்து எந்த அளவுக்கு சரி அப்படின்றதையும் நம்ம சிந்திச்சு செயல்படணும். அளவு வந்து இப்ப என்னுடைய உடலுக்கு இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு வாய் வறண்டு போகுது, ஒரு முடங்கு தண்ணி குடிச்சா ஓகே. இதே தாகம் ரொம்ப வெயில்ல போயிட்டு வரேன், தாகம் ஏற்பட்டா அதுக்கு தண்ணி குடிச்சா வேற. இதே வெயிலே வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும், இல்ல ஏசி ரூம்லயே இருக்கிறேன் அந்த உடலுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஆனா இங்க யூனிஃபார்மிட்டின்னு ஒண்ணு கொண்டு வராங்க பாருங்க. தினமும் 2 லிட்டர் தண்ணி குடிச்சிரு அல்லது தினமும் 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருன்னு சொல்றதெல்லாம் உடலுக்கு செய்யக்கூடிய தேவையற்ற ஒரு அளவு முறைகள். அந்த அளவு முறைகளுக்குள்ள போய் சிக்கி போடாதீங்க. நீங்க இன்னைக்கு 2 வீலர்ல வந்து ஒரு 10 கிலோமீட்டர் வெயில்ல போறீங்க. அப்போ உங்க உடல் வந்து இட் வில் பி லாசிங் தட் வாட்டர் எனர்ஜி. நீரின் அளவு உங்க உடம்புல கொஞ்சம் குறையுது அப்படின்னா அங்க அதிகமான ஒரு தாகம் ஏற்படும். இதே நீங்க நிழல்லயே இருந்து வேலை செய்றீங்க, எப்படி தண்ணி வந்து அதிகமா தேவைப்படும்? ஓரளவு ஒரு சராசரியான ஒரு அளவு வந்து இருக்கும். அந்த சராசரி அளவு அப்படின்றதையும் வந்து ஒவ்வொரு உடலுக்கும் மாறுபடும். நம்மளுடைய கையின் கைரேகையில் இருக்கக்கூடிய கட்டை விரலில் இருக்கக்கூடிய கைரேகையும் கண்ணில் இருக்கக்கூடிய ஐரிஸும் எப்படி யாரோடும் ஒற்று போகாதோ அதே போல இந்த அளவு முறைகள் என்பது நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் வேறுபடக்கூடிய ஒரு விடயம்தான். இதை நாம் தொடர்ந்து நம்முடைய ஆரோக்கியம் அத்தியாவசியம் நிகழ்வில் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி வருகிறோம். ஆதலால் இனி வரும் நேரங்கள்ல உங்களுடைய உடலுடைய அமைப்பை பொறுத்து நீங்கள் அதை கவனித்து எந்த உணவு எப்போது தேவை என்பதை புரிந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல தண்ணி குடிக்கும்போது வாயில் தண்ணியை வைத்துக்கொண்டு மெதுவாக சப்பி ஒவ்வொரு முடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சின்ன அளவு உள்ள வந்து நம்ம அனுப்பணும். அதனாலதான் கடிக்கிறத குடிக்கணும், குடிக்கிறத கடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சித்தர்களுடைய பாடல்கள்ல இந்த பொருள் உள்ளடக்கிய சில பாடல்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். அது எப்படி கடிக்கிறது குடிக்கிறது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அருந்தியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்றாரு. மருந்தே வேணாம், அப்ப சாப்பிடுற சாப்பாட்டை நல்லா மென்னு கூழாக்கி நீ முழுங்குன அப்படின்னா உனக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறம் நம்ம குடிக்கிறத எப்படி கடிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு ஒரு சிப் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப்பை வாயில வச்சு ஒரு முடங்கு ஒரு சப்பி குடிக்கிறோம். அந்த அளவு மட்டும் வச்சுட்டு மேல் உதடும் கீழ் உதடும் நலையிற வகையில சப்பணும். மேல் உதடும் கீழ் உதடும் அந்த நம்ம குடிக்கிற நீர் மூலமாக நனைய வேண்டும். அப்போதுதான் நம்முடைய மண்ணீரல் என்பது குளிர்ச்சி அடையும். மண்ணீரலோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு வெளி உறுப்பு என்பது நம்முடைய உதடு பகுதி. நம்முடைய மேல் உதடும் கீழ் உதடும் இணைத்து
வைத்தோம் என்றால் ஒரு வரைபடத்தில் அதை வரைந்தோம்னா நம்மளுடைய மண்ணீரலுடைய வரைபடம் அதே போலதான் இருக்கும். இதான் வெளியுறுப்பு உள்ளுறுப்பும் அப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, இயற்கையால இறைவனால அப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால இனி வரும் நேரங்கள்ல தண்ணீர் அருந்தும் போது இது போல அருந்துங்கள். மேல் உதடும் கீழ் உதடும் நனையும் வண்ணம் நனைத்து பின்பு அந்த தண்ணியை வாயில் வைத்து வைத்து மெதுவாக விழுங்குவதின் மூலமாக நம்முடைய தண்ணீரிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல் என்பது முழுமையாக நம் உடலுக்கு சென்றடையும். 3வது திருக்குறள், மருந்து என்ற அதிகாரத்தில் 3வது திருக்குறள், அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடி தூய்க்கும் ஆறு அப்படின்றாரு. என்ன சொல்லியிருக்காங்க? இந்த சொற்களை எவ்வாறு கோர்த்துள்ளார்கள்? அழகாக கோர்த்துள்ளார்கள். அற்றால் அளவறிந்துண்க. அற்றால்னா என்னது? அற்றி போனது. நம் உடலில் கழிவுகள் அற்றி போனதற்கு பிறகு அந்த அளவு அறிந்து உண்ணுக, அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கத்தை நாம் கடைபிடித்து வந்தால் அஃதுடம்பு பெற்றான், அது போல ஒரு பழக்க வழக்கத்தை கடந்த ஒரு உடல் அமைப்பு, உடலை இங்கு பாதுகாத்து வரக்கூடிய ஒருத்தருக்கு நெடி தூய்க்கும் ஆறு. நெடி தூய்க்கும் ஆறு அப்படின்னா நீண்ட காலத்திற்கு ஒரு ஆறு போல நம்முடைய இந்த வாழ்க்கை ஆயுட்காலம் அமையும். நெடி தூய்க்கும் ஆறு அப்படின்னா இந்த ஆறு எவ்வளவு தூரம் போய் கடல் சேர்க்குது இல்லைங்களா? அதே போல நம்முடைய லைஃப் ஸ்பேன், அதிக நாட்கள் நாம் இந்த உலகில் ஆரோக்கியத்தோடு ஒரு உடலை பெற்று வாழுவோம் என்று கூறியுள்ளார்கள். அதை நாம் கடைபிடித்து வாழ்கிறோமா என்று நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அடுத்து 4வது திருக்குறள், அற்றது அறிந்து கடைபிடித்து மாறல்ல தூய்க்க துவரப் பசித்து. இந்த சொல் ரொம்ப முக்கியமான சொல். துவரப் பசித்து அப்படின்றாரு. அதாவது அற்றது அறிந்து, இதுலயும் அதே பொருள் தான் கொண்டு வர்றாரு. எல்லா இடத்துலயும் அற்றி போனது அப்படின்றாரு. அற்றால் அப்படின்னா நம்ம உடலில் இருந்து நம்ம எப்பவுமே இன்டேக் பத்தி தான் பேசியிருக்கோம். நம்ம வெளியேறியதை பற்றி நாம் நிறைய இடங்களில பேசினதே கிடையாது. ஆனா இவர் திருக்குறள் அந்த வார்த்தைகள் வைத்து தொடங்குவதே அற்றி போனது, அற்றதறிந்து கடைபிடித்து மாறல்ல அப்படின்னா, அதாவது அதை மாற்றாம, அதாவது சேஞ்ச் பண்ணாம, அந்த சில விஷயங்கள் சேஞ்ச் பண்ணக்கூடாது நம்ம லைஃப்ல அப்படின்றது இந்த பசித்து புசி அப்படின்றது தான். அப்ப அந்த பசியை அறிந்து அதே போல வெளியேறியதை உணர்ந்து, நம்ம உடல்ல காலையில கழிவுகள் வெளியேறுது, நமக்கு சாயங்காலம் ஒரு முறை வெளியேறுது அப்படின்னா அதனுடைய அளவு அறிந்து உள்ள சொல்றாரு. யார் அதை தொடர்ந்து கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு சிறந்த உடல் அமையும். அந்த மாறுபாடு இருக்கக்கூடாது. எதுல மாறுபாடு இருக்கக்கூடாதுன்னா துவர பசித்து சாப்பிட சொல்றாரு. துவர பசினா அது பசியிலேயே இன்னும் மேன்மைப்படுத்திய ஒரு பசி அப்படின்றது. துவர பசினா ரொம்ப ஒரு துவர அப்படின்னா அது எப்படி சொல்றது, அதாவது மிகவும் மேன்மையான ஒரு நிலையை தான் அது குறிப்பிடுகிறது. அந்த மாதிரி ஒரு ஒரு தீவிரமான ஒரு பசி, உண்மைக்குமே ஒரு பசி, அந்த மாதிரி பசி வரும்போது நாம் அந்த பசியை உணர்ந்து உணவு எடுத்துக்கொண்டோம் என்றால் நம் உடலுக்கும் உயிருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. 5வது திருக்குறள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மாறுபாடில்லாதுண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடில்லை உயிருக்கு. அந்த நம்ம திருமந்திரத்திலையும் பார்த்தோம். இங்கேயும் உயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காருங்கிறதையும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டோம். உடம்பார் அழியில் உயிரார் அழிவர். ஏன், எப்படி அந்த இடத்துல உயிர் வந்தது அப்படின்றது சிந்திச்சு செயல்படணும். நம்ம இனி வரும் நேரங்கள்ல நம்மளுடைய உடல் வேறு உயிர் வேறு அப்படின்றது கிடையாது அப்படின்றத இனி வரும் நேரங்கள்ல ரொம்ப ஆழமான ஒரு புரிதலோட நம்ம இந்த ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற நிகழ்வின் மூலமாக உங்கள் அனைவருக்கும் இன்று ஒரு சில சிந்தனைக்கான துளிகளை விதைத்துள்ளோம் என்று நம்புகிறோம். இதை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் ஆழமாக ஒரு புரிதலோடு
ஒப்பற்ற ஒரு சிந்தனையாளர்களாக மேன்மை பாராட்டி செயல்படுத்தி வாழ வேண்டும். உங்களுடைய அனுபவங்களை எங்களுக்கு பகிர்ந்து கொள்வது என்பது நீங்கள் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நன்றியாக நான் எடுத்துக்கொள்கிறேன். நாம் பெற்ற இன்பத்தை பெருக இவ்வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நன்மையான ஒரு விஷயங்களை நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக பயன்படுத்தி முழுமையான நன்மையை பெற்று பிறகு உங்களுடைய சக மனிதர்களுக்கு கொண்டு சேர்க்கலாம். தொடக்கத்திலே போய் நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நிச்சயமா எடுத்துக்க மாட்டாங்க. அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள், சித்தர்கள், அறிவுபூர்வமாக வாழ்ந்தவர்கள் அவர்களுடைய பாடல்கள் எப்படி கூறியிருக்காங்க? அறிந்தேன் உடல் வளர்க்கும் உபாயம், அறிந்தேன் உடலை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. அந்த அறிந்தேன் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கான வார்த்தை. அவருடைய அனுபவத்துல இருந்து சொல்றாருல்ல, அப்ப அதை அவர் கடைபிடிச்சாரு, அதனால அவர் சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு. சும்மா வெறுமனே போய் உடம்பும் உயிரும் வேற வேற இல்லப்பா அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொன்னா அது சரியா இருக்குமா அப்படின்னா அது சரியா இருக்காது. அப்ப அதை கடைபிடித்து வாழ்ந்தவர்கள் சொல்லும் போதுதான் அங்கு சரியாக இருக்கும். ஆதலால் நாம் முதலில் நம்முடைய உடலுக்கும் நம்முடைய உயிருக்கும் இதை முழுமையாக கடைபிடிக்கலாம். கடைபிடித்த பிறகு நிச்சயமாக நம் கூட இருப்பவர்களுக்கு, சக மனிதர்களுக்கு இதை கொண்டு சேர்க்கலாம். ஆதலால் மீண்டும் ஒரு முறை கணியன் பூங்குன்றனார் அவர்களுடைய சொற்களை இங்கு சொல்லரங்க சொந்தத்தின் அனைவருக்கும் எடுத்துக்கூற கடமைப்பட்டுள்ளோம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவரோர் அன்ன. இந்த வரிகளை யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு அறிஞர்கள் எல்லாரும் கூடி இருக்கக்கூடிய ஒரு மேடையில நம்முடைய பிரசிடென்ட், நம்முடைய ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்கள் குறிப்பிட்டார்கள். அந்த வீடியோவை நீங்க எல்லாருமே வாட்ஸ்அப்ல நிறைய நண்பர்கள் பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா நீங்க யூடியூப்ல போய் தேடினீங்கன்னா அது கண்டிப்பா கிடைக்கும். அதனுடைய பொருள் அவ்வளவு முக்கியமா இருக்கிறதுனால அந்த சொல்லை ஒரு 2000-3000 வருடங்களுக்கு முன்பு கூறிய பயன்படுத்திய அந்த சொற்களை இன்று நாம் யூரோப்பியன் யூனியன் முன்னாடி போய் நம்முடைய ஜனாதிபதி அவர்கள், அதிலும் ராமேஸ்வரத்தில் நம்மோடு ஒரு தமிழராக வாழ்ந்த ஒரு மனிதர் குறிப்பிட்டிருக்கார்கள் என்பது நம் ஒவ்வொருவருக்கும் பெருமைதான். ஆனால் அந்த பெருமையோடு சேர்த்து இங்கு ஒரு பாதிப்படைந்த ஒரு செய்தியையும் உங்களோடு பதிவு செய்ய விரும்புகிறேன், பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு உலக நாடுகள்ல அதிக பாரம்பரிய அறிவு கொண்ட நாடுகள் நம்முடைய இந்தியா, சைனா, ஜப்பான், கொரியா இது போன்ற சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் ஏசியன் கண்ட்ரிஸ்க்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. அந்த பாரம்பரியத்துல முக்கியமானது இந்த மருத்துவமும் உண்டு. அந்த மருத்துவ அறிவை நம்ம இழந்ததன் காரணமாகவே என்னவோ இன்னைக்கு உலக அளவுல சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்தில் நம்முடைய இந்தியா முதலிடத்தில் உள்ளது. 2வது இடத்தில் சைனா உள்ளது என்று ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடித்து கூறுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை காட்டுது அப்படின்னு நம்ம இனி வரும் நேரங்கள்ல சிந்திச்சு செயல்படணும். இங்கு நம்ம எதையும் இப்படி பண்ணுங்க அப்படின்னு எதையும் கட்டாயப்படுத்திருக்க வரல. என்னுடைய அனுபவத்தை என்னுடைய வாழ்க்கையில கடந்த 12 ஆண்டுகளாக கடைபிடித்த ஒரு நல்ல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 12 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு நான் எந்த ஒரு மருத்துவ ஆய்வுகளுக்கும் என்னுடைய உடலை உட்படுத்திக் கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த இயற்கை எவ்வாறு இந்த உடலை இயக்குகிறது என்ற ஒரு புரிதல் இருக்கும்போது வெளியில் இருக்கக்கூடிய நவீன கருவிகள் எதற்காக என்னுடைய உடலுக்கு தேவைப்பட போகிறது என்பதுதான் என்னுடைய புரிதல். ஆதலால் உங்கள் அனைவருக்கும் அந்த ஒரு பாக்கியத்தை பேராற்றல் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனையோடும் இவ்வளவு நேரம் அமைதியாக கேட்டுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த நமது சரித்திரம் படைப்போம் குழுவிற்கும் நன்றி கூறி மனமார்ந்த நன்றியையும்
வாழ்த்துக்களையும் கூறி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரையை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இன்று ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை நமக்கு வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் வாசிப்பை நேசிப்போம் என்ற தொடர் நிகழ்வின் வாயிலாக இலக்கிய வெள்ளியில் நம்மோடு இணைந்து கொள்ள இருப்பவர் நடிகர் சந்திரகுமார் அவர்கள். அவருடைய வாசிப்பு அனுபவம் சார்ந்த பிறந்த நாள் சிறப்புரையை நாளை நமது தளத்தில் நாம் கேட்க இருக்கின்றோம். வரும் சனிக்கிழமை நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் நாளொரு சிந்தனைகளாக கடந்த 2915 நாட்களாக தினந்தோறும் தம்முடைய நாளொரு சிந்தனைகளை பதியமிட்டு வரும் கவிஞர் கர்டோசா அவர்கள் நமது தளத்தின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருக்கின்றார். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்கவும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு கரம் கோர்த்து பயணிக்கவும் அன்போடு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் சார்ந்த அற்புதமான சிறப்புரையில் நன்றி உணர்வு உடையவர்களாக நாம் வாழ்வியலில் இருக்கும் பொழுது, நன்றி உணர்வு உடையவர்களாக நாம் பயணிக்கும் பொழுது நமது வாழ்வியல் பயணம் செழிப்பாக இருக்கும் என்பதை குறித்தும், ஒவ்வொரு சொல்லும் வெல்லக்கூடிய சொல்லாகவும் கொல்லக்கூடிய சொல்லாகவும் இருக்கும். எந்த அளவில் நாம் நமது சொற்களை பிரயோகப்படுத்துகின்றோம் என்பதை குறித்தும், அது மட்டுமல்லாமல் குணம் எவ்வாறு நமது வாழ்வியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றது என்பதை குறித்தும், உள்ளுக்குள்ளே பதில் தேடுங்கள், வெளியில் பதில் இல்லை என்பது குறித்தும் 99 வகையான மென்பொருள் நுண்ணறிவோடு நமக்குள் இயங்கி வருகின்றது. அதன் வாயிலாக மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று அக்காலத்திலேயே திருமூலர் எடுத்தியம்பதை பற்றியும், சும்மா இருந்தால் சுகம் என்று மனதளவில் நாம் எந்த அளவிற்கு நமது எண்ண அலைகளை கட்டுப்படுத்தி சிறப்பாக வாழ்வியல் சூழலை எதிர்கொள்கின்றோம் என்பதை குறித்தும், சிந்தனைகளையும் சொற்களையும் எவ்வாறு நாம் ஒவ்வொரு நாளும் நடைமுறைப்படுத்துகின்றோம், அன்றாடம் காதோடு கேட்டுவிட்டு கடந்து செல்லாமல் ஒவ்வொன்றையும் எவ்வாறு நமது செயலோடு இணைத்து ஒவ்வொரு நாம் கேட்கக்கூடிய சிறந்த சொற்களையும் செயல்களையும் சிந்தனைகளையும் எவ்வாறு செயல் வடிவமாக்குகின்றோம் என்பதை குறித்தும், அழகிய சொல் என்றென்றும் செயல் மட்டுமே என்பதை குறித்தும், நன்றி உணர்வில் ஒரு மெலிதான சுவர் எப்பொழுதும் இருப்பது குறித்தும், ஓய்வு எப்பொழுதும் தேவையானது, தேவையான நேரத்தில் நாம் ஓய்வு எடுத்துக்கொள்வதன் முக்கியத்துவம் குறித்தும், நமது செல்கள் ஒவ்வொருவர் உடம்பிலும் உள்கட்டமைப்பு எந்த அளவிற்கு ஓர்மைத்தன்மையுடன் இயங்குகின்றது என்பதை குறித்தும், வெறுப்பு எந்த அளவிற்கு நம்மை சிதைக்கும் என்பது குறித்தும், சுதந்திர இயல்புடையவர்களாக நாம் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பதை குறித்தும், அது மட்டுமல்லாமல் திருமூலரின் 724வது பாடலாகிய உடம்பார் அழியில் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற பாடல் குறித்த விளக்கத்தையும், மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்று போற்றியனின் ஆகிய அற்றார் அறவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றார் நெடித்துய்க்கும் ஆறு ஆகிய திருக்குறள்கள் பற்றிய விளக்கத்தினையும், உமிழ்நீரை எந்த அளவிற்கு நாம் உணவோடு கலந்து உபயோகப்படுத்துகின்றோம்,
அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு முறை தண்ணீரை எவ்வாறு குடிக்க வேண்டும், உணவை எவ்வாறு அருந்த வேண்டும் என்பதை குறித்த அடிப்படை புரிதல்கள் குறித்தும் அற்புதமான சிறப்புரையில் வெகு சிறப்பாக குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் நோயற்ற சமூகமாக வாழ்ந்து வந்த நாம் இன்றைய காலகட்டத்தில் நோயுற்ற சமூகமாக மாறி வருவதன் ஆம், விழிப்புணர்வு குறித்தும் தமது சிறப்புரையில் வெகு அற்புதமாக பதியமிட்டார். அன்பு சகோதரி அவர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொண்டு நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி அண்ணா. மிக்க நன்றி அனைவருக்கும். ரொம்ப அழகா மஞ்சு பார்க்கிறேன்னா, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. ஒவ்வொன்றுத்துலயும் பழைய காலங்கள்ல எல்லாரும் என்ன கடைபிடிச்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிறதும் சரி, நிறைய நம்மளுடைய திருவள்ளுவர்ல இருந்து திருமூலர்ல இருந்து நிறைய எடுத்துக்காட்டுகளோட, அதுவும் முக்கியமா திருக்குறள்ல மருந்து அதிகாரத்துடைய அந்த 10 பாடல்களையும் 10 குறளையும் வாசிச்சு அதுக்குண்டான விளக்கத்தையும் ரொம்ப அழகா கொடுத்தாங்க. அந்த மருந்து அப்படிங்கிறதுல மருந்தும் விருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு விருந்து தொடர்ந்து சாப்பிட்டவர் இறந்தார் அப்படிங்கிறத பத்தியும் குறிப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்மளுக்கு இப்ப எல்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பாடு கிடைக்காம நிறைய மிகினும் குறையினும் நோய் செய்யுங்கிற மாதிரி நிறைய பேர் சாப்பாடு கிடைக்காம கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப எப்படி இருக்க சுச்சுவேஷன்னா, அவங்க பானிபூரி சொன்ன மாதிரிதான், நம்ம ருசிக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறது மேல ருசிக்கு சாப்பிட்றதுலயே அளவு அப்படிங்கிறது இல்லாம ரொம்ப அதிகமா சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஃபேஷனாகவும் ட்ரெண்டாகவும் மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ சாப்பிடணும் அப்படின்னா ஃபூடி நான் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு தனக்குடைய அடையாளமா ஃபர்ஸ்ட் எல்லாம் வெளியே நான் அதிகமா சாப்பிட்றேன் அப்படிங்கிறதையே சொல்ல விரும்பாத மக்கள் இப்போ அதை ஒரு பெருமையா சொல்லிட்டு அதை ஒரு விஷயமா ரொம்ப பெரிதுபடுத்த உணவு தொழிற்சாலை அந்த மாதிரி விஷயங்களும் சரி, ஹோட்டல் இதுங்கிறத அதுதான் எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத பத்தி நோக்கியும் சென்றுட்டே இருக்கு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டாங்க. நம்ம தைராய்டு அந்த மாதிரி எல்லா மருந்துக்குமே எல்லா நோய்க்குமே 3 நாள் மருந்து சாப்பிடணுங்கிறத விட இப்போ எல்லா நோய்க்குமே மருந்துகளுக்கு எப்படி நம்மளை வசப்படுத்துறது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்க மருத்துவம் போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறதும் மருந்தில்லா மருத்துவத்தை நோக்கி நம்ம எப்படி செல்லணும் அப்படிங்கிற பல பாதைகளை பத்தி பேசிட்டாங்க. மருந்து அப்படின்னு பார்த்தா எல்லாருக்குமே உணவு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னாலும் உணவுக்கு நேர் நிகரா உணர்வு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்மளுடைய நோயாற்றும் விதத்துல முக்கியம் அப்படிங்கிறத குறிப்பிட்டாங்க. ஏன்னா அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறதும் அந்த வெறுப்புணர்வு அப்படிங்கிறதும் நம்மளுக்குள்ள நிறைய நோய்களை ஏற்படுத்துது அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டாங்க. மிக்க நன்றி மஞ்சு பார்க்கணுமா. வணக்கம் விஜயம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, ஒருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். இதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா மற்றும் இன்று நடைபெற வந்திருக்கும் மஞ்சு பார்கவி அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்து கண்களை மூடிக்கிங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். ஒரு வாழ்க, ஒருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கதுணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. மஞ்சு பார்கவி அம்மா அவங்க இந்த சின்ன வயசுல எவ்வளோ ஒரு அற்புதமான அறிவு பாருங்களேன். எவ்வளோ துல்லியமா ஒவ்வொன்றும் எடுத்து சொல்லும் பொழுது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. அவங்க பேர்லயே பாருங்க, கவி, மஞ்சு பார்கவி, கவி வந்துட்டுது. அப்ப அவங்க கவி பாடிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நர்மதா அம்மா எப்படி இந்த கவியை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப நன்றிங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பல கோடி நன்றிங்களம்மா. நீங்க கொடுத்த விதை தான் இது இப்ப விருட்சமா வளர்ந்துட்டு வர்றதை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். இந்த உடலை பத்தி மிக அற்புதமா எடுத்து சொன்னாங்க. உடலை வைத்து உபாயம் கண்டேன். பசிக்கும் போது சாப்பிட வேணும், ருசிக்கும் போது ருசிக்கு சாப்பிட வேணும், ரசித்து ருசித்து நன்றாக மென்று கூழாக்கி விழுங்க வேண்டும். ரொம்ப அருமையான அறிவுரை. இதெல்லாம் நான் ஏன் இவ்வளோ தெளிவா சொல்றேன்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 20 வருஷத்துக்கு மேலேயே எனக்கு தைராய்டு இருந்தது, ப்ரெஷரு, சுகரு, வீசிங்கு, இது எல்லாமே இருந்தது. ஆனால் எல்லாத்துக்குமே நான் மாத்திரை போட்டுட்டேன். மாத்திரை போட்டால் உடம்பு நல்லாகணும் இல்லைங்களா? இருக்க இருக்க மாத்திரை அளவு தான் அதிகமாகிட்டு போச்சு. உடம்பு அப்படியே தான் அதே ஃபீலிங் இருக்கும், மயக்கம் வரும், நேரத்துக்கு சாப்பிடலன்னா கை கால்லாம் நடுங்கும், ரொம்ப அவஸ்தைப்படுறேன். அப்போதான் ஒரு நண்பர் மூலியமா இந்த தொடு சிகிச்சைக்கு வந்தேன். வரும்பொழுது ஐயா அவங்க சொன்னாங்க, நீங்க எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் அது எல்லாத்தையுமே உடனே நிறுத்தணும், இன்னைக்கே நிறுத்திடுவேன் அப்படின்னு சொன்னா என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்கம்மா, அப்படி இல்லைன்னா இது வேஸ்ட்டு அப்படின்னாங்க. அப்போ நான் பயந்தேன், ஐயோ இவ்வளோ மாத்திரை நிறுத்திட்டு நம்ம செத்துருவோமோ அப்படின்னு ஒரு பயந்தேன். இதெல்லாம் உள்ளுணர்வு, நான் உள்ளார நான் இது பண்ணி அனுபவிச்சது தான் உங்ககிட்ட சொல்றேன். அப்புறம் சரி எடுத்து தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது, 1 நிமிஷம்னே வச்சுக்கிங்களேன், நிறைய சொன்னார். நீங்க பசி எடுத்தாதான் சாப்பிடணும், தாகம் எடுத்தா உடனே தண்ணி குடிங்க, அதே மாதிரி ஓய்வு வந்தாக்கா உறக்கம் வந்தாக்கா தூங்கிடுங்க, இது 3ஐயும் நீங்க செய்யணும். அதுக்கப்புறம் நீங்க எந்த டெஸ்ட்டுமே பண்ணக்கூடாது, உங்களுக்கு என்ன வந்தாலும் டெஸ்ட் எதுவுமே எடுக்கக்கூடாது. அதை 2வது நான் பயந்தேன். டெஸ்ட் எடுத்தா தானே நம்ம உடம்புல என்ன இருக்கு அப்படி இருக்குன்னு தெரியும், அதுவும் எடுக்கக்கூடாதுங்கிறாரு. அது 2வது பயம் எனக்கு. சரி விடு, இந்த மாத்திரையை சாப்பிட்டு நம்ம இவ்வளவு அவசரப்படுறதே, இதை சாப்பிட்டு என்னதான் ஆகுது பார்ப்போமே அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன் நானாவே. அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். முதல்ல கொஞ்சம் பயத்துல ஒரு மாதிரி இருந்தது, அப்படி படிப்படியா எல்லாமே குறைஞ்சி இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு மேல ஆகுது குறைஞ்சி, இப்ப எந்த மாத்திரையுமே எடுக்கிறது இல்லை. ஆனா உடம்பு நல்லா இருக்கு. நான் உடம்பு எடை 82 கிலோ இருந்தேன் அப்ப. கொஞ்சம் தூரம் நடந்தா இறக்க மூச்சு வாங்கும். இப்ப 69 கிலோ. அத அத தவிர்த்து உடம்பு ஏறவே இல்லை, இறங்கவும் இல்லை, அதே தான். எல்லாரும் ஐயோ என்ன அப்படி அழைச்சிட்டீங்க, உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு ஆரம்பத்துல விசாரிச்சாங்க. இப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அம்மா
சொல்றது வந்து ரொம்ப 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 உண்மைங்க. நான் ஒவ்வொரு அணுவா அனுபவிச்சு நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம செய்துட்டு வந்தோம்னா, இப்ப எனக்கு வந்து இந்த 5 வருஷத்துல ஒரு 2 தடவ ஃபீவர் வந்தது. அது ஏன் வந்ததுன்னா, வெளியூர் போய் வந்ததுனால, அங்க இங்க ஹோட்டல்ல சாப்பிட்டதுனால வந்ததே ஒழிய, வேற வீட்டு சாப்பாட்டுலயோ, நான் எடுத்துக்கிட்டதுலயோ வரல. அந்த ஃபீவர் வந்தாலும், நான் வந்து மாத்திரை எடுக்கல. 2 நாள் ஆச்சுது. பசியும் எடுக்கல. தண்ணி தான் குடிச்சேன். அப்படியே இருந்தேன். 2வது நாள் சாயந்தரம் ஃபீவர் குறைஞ்சிடுது. நல்லாயிட்டேன். நல்லா எழுந்து உடம்பு தெம்பாவும் இருந்தது. இப்ப 2 நாள் சாப்பிடாம இருந்தா எவ்வளோ இதா இருக்கும். அந்த ஃபீலிங்கே இல்லைங்க கொஞ்சம் கூட. அந்த மாரி. இப்ப எதுவும் வராது. அப்படி மீறி ஏதாவது ஒரு சின்னதா தலைவலி அப்படி வந்தாலும் எடுக்க மாட்டேன். மாத்திரை எடுக்கிறேன். எல்லாம் சொல்லுவாங்க, "மாத்திரை போட்டுக்க." இன்னும் கொண்டாந்து கூட குடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத மறைச்சு வச்சுருவேன். ஏன்னா எனக்கு தான் தெரியும். நான் அனுபவிச்சிருக்கிறேன். மாத்திரைய போட்டு எவ்வளோ உபாதைய அனுபவிச்சிருக்கேன். அதனால நான் அத எடுக்கறதில்ல. ஆனா எல்லாரும் நினைப்பாங்க நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்னு. அப்புறம் எங்க வீட்டுக்காரர்லாம் அவ போட மாட்டா அப்படின்னு முடிவே பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப அருமையா இருக்குங்க உடம்பு. அஹ் அம்மா சொல்றது 100க்கு 100 உண்மை. நான் அனுபவிச்சிருக்கிறேன். அது வந்து நீங்களும் அது வந்து நலமாக இருக்கிறேன். நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாங்க எல்லாரும் உங்களை வாழ்த்துறோங்க. மகிழ்ச்சியா வாழ்த்துறோம். நீங்க கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்குங்க. கண்டிப்பா சரியாகும். நன்றி, நன்றி. மஞ்சு பார்கவி அவங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த தொண்டை அவங்க இப்ப எடுத்துட்ட தொண்டை அவங்க கடைசி காலம் வரைக்கும் செய்யணும். அவங்க சீரும் சிறப்பமா வாழணும். நான் வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க மிக்க நன்றிங்க விஜயம்மா. வந்து ஒவ்வொரு முறையும் மனதார வந்து வாழ்த்து தெரிவித்திருக்கும். உங்களுக்கு வந்து மருந்து விஷயத்துல இருந்த அனுபவத்தையும் வந்து குறிப்பிட்டீங்க. மருந்துகளோட போராடி கொண்டிருந்த முதல்ல வந்து அதுக்கு பின்னாடி வந்து பூரண சுகம் அடையிறதும் சரி, அதுக்கு பின்னாடி காய்ச்சல் வந்தாலும் அதுக்கு பின்னாடி நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. மிக்க நன்றி விஜயம்மா. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். வணக்கம்மா. சரித்திரம் படைப்போம் சொல்லரங்க சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் பேரொன்றும் அறியேன் பராபரமே. இன்று அன்பு சகோதரி மஞ்சு பார்கவி சுமார் 12 ஆண்டுகளாக மருந்தில்லா மருத்துவத்தில் சேவை செய்து கொண்டிருக்கும் அவருடைய சொற்பொழிவு மிகவும் அற்புதமாக இருந்தது. அம்மா அவர்கள் இப்போ உள்ள நோய்களுக்கான பெரும்பாலான காரணங்கள் மனதுதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுல திருமந்திரத்துல மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் மனதுதான் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அம்மா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அதே போல திருக்குறளுடைய மருந்து தொடர்பான அதிகாரத்துல உள்ள அந்த 10 குறள்கள்ல உள்ள எல்லா விஷயங்களையும் எடுத்து சொன்னாங்க. அற்றால் அளவறிந்து உண்க அஃதுடம்பு பெற்றான் நெடுதுய்க்கும் ஆறு அப்படின்ற மாதிரி அந்த குறள் ரொம்ப ஒரு பிரயோஜனமான ஒரு குறளா இருந்தது. அதே மாதிரி உணவு அப்படின்ற ஒரு விஷயத்துல இப்போ நிகழ்காலத்துல ரொம்ப ஒரு மோசமான உணவு கலாச்சாரம் போய்கிட்டு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டு உணவை சாப்பிட்டு நோய் இல்லாத ஒரு சூழலுக்கு நாம பழகணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு, அதே மாதிரி நமக்கு வீட்டு உணவை சமைச்சு கொடுக்குற நம்ம இல்லத்தரசிங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிற சரித்திரம் படைப்போம் நிகழ்வில் நண்பர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களின் இத்தகைய ஒரு
ஒப்புயர்வற்ற சேவைக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். முக்கியமாக இப்படி அவர் சேவைக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்வதற்காக நிறைய விஷயங்களை தியாகம் பண்ண வேண்டியிருக்கு. வீட்டுல அவர் ஒரு பொறுப்பான ஒரு என்ஜினியர் ஆக இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட வேலைகளுக்கு மத்தியில இப்படி ஒரு நிகழ்வுகளை எப்படி அவர் நடத்துறாருன்றது உண்மையிலேயே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இதற்கு முதல்ல அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த நிகழ்வுகளை இவ்வளவு அற்புதமா நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிற நெறியாளர் சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன பாடலோடு நிறைவு செய்கிறேன். ஆண்டுக்கு ஆண்டு பொழுதுக்கு பொழுது 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனை நினைப்பவர்க்கெல்லாம் ஆயுள் முழுவதும் சுபதினம். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. ஒவ்வொரு முறையும் வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கும் ரொம்ப அழகா திருமூலர்களுடைய பாடல குறிப்பிட்டீங்க. மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லைங்கிற மாதிரி அந்த நோய்கள் இதையும் ஒப்பிட்டு குறிப்பிட்டது ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா உங்களுடைய குரல்ல பாடினதுக்கும் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் நர்மதாமா, நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம். வாழ்வளமுடன். நம்ம தளத்தில் உள்ள அனைவருக்கும் உற்சாகமான மகிழ்ச்சியான காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம தளத்தை இந்த அளவுக்கு நம்ம இதுக்கு முதல்ல பேசின தோழர் சொன்னது போல இவ்வளவு அருமையா அற்புதமா நிர்வாகம் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள் பல. நிச்சயமா ஐயா சொன்னதை போல ஒவ்வொரு நாளும் இதுக்காக 2 மணி நேரம் செலவழிச்சு அவ்வளோ அற்புதமா கொண்டுட்டு சேர்த்திட்டு இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு ஆழ்மைகளை கொண்டுட்டு இதுல கொண்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி உணர்வு நன்றின்னு ஒரு வார்த்தையில சொல்லி முடியாது. நானும் 12-13 வருஷமா 2011 இருந்து இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தை இயற்கை வழியில தான் பயணிச்சிட்டு இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள என்ன ஆகுது அப்படிங்கிறத நான் ஒரு சுருக்கமான ஒரு இதுல சொல்றேன். ஒரு வலின்னு வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு உடம்பு ஏதோ உணர்த்துது, அது சொல்லுது, அது குணமாக்குது அப்படிங்கிறத எங்களுக்கு எங்க குருமார்கள் சொல்லி கொடுத்தத நாங்க உணர்ந்து அதை அந்த வலியை கூட நம்மாழ்வார் ஐயா சொல்றது மாதிரி நோயை கொண்டாடுற ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு உடம்பு உணர்த்தி இருக்குது. என் குருமார்கள் சொல்லி கொடுத்தது, அவங்க கத்துட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்த அவங்களுக்கு நிச்சயமா நாங்க ஒவ்வொரு தரம் நன்றி உணர்வை வெளிப்படுத்திட்டே இருப்போம் ஒவ்வொரு நேரங்கள்லயுமே. அது போல எனக்கு ரொம்ப மனசு ஒவ்வொருத்தரையும் பாக்குறப்போ வலிக்கிறது என்னன்னா, மனசுக்கு ரொம்ப ஒரு இதா இருக்கிறது என்னன்னா, ரொம்ப வெயிட்டா இருப்பாங்க, உடம்பா இருப்பாங்க. அவங்கள பாக்குறப்போ வயிறு ரொம்ப சின்ன வயசு பொண்ணுங்களா கூட இருப்பாங்க, ரொம்ப வயிறு பெருசா இருக்கும். அப்பெல்லாம் பாக்குறப்ப எனக்கு என்னன்னா ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கும், ரொம்ப கவலையா இருக்கும். இப்படி உடம்பா இருக்காங்களே, இதுக்குள்ள வந்தாங்கன்னா இவங்க குணமாயிருவாங்களே, சரியாயிருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப எனக்கு இதா இருக்கும். ஏன்னா உடம்ப நம்ம எந்த அளவுக்கு பேணி காத்து கொண்டுட்டு வர்றோங்கிறத நிச்சயமா நம்ம பாக்குறதுல அந்த உடம்போட வெயிட்லயே நம்ம தெரிஞ்சிடலாம். என் உடம்பு ஆஹ் 65 கிலோவை தாண்டினதே இல்லை என் உடம்பு. சரிங்களா, 65, 66 இதேதான் என் வெயிட்ல. நிச்சயமா எல்லாத்துக்கும் சொல்றேன், டைனிங் டேபிள் தேனுங்கிறது ஒண்ணு வச்சுக்கோங்க. அந்த தேன் சுத்தமான தேனா வாங்கி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உப்பு வைக்கிறீங்களோ இல்லையோ, உப்பை விடவே உப்பு பாதி உப்பு சாப்பிட்டுக்கோங்க. அது நிறைய அதுக்கான இதெல்லாம் இருக்குது, திரும்ப நம்ம பேசுறப்ப பேசலாம். தேன் அவ்வளோ உடம்புக்கு நல்லது. ஏன்னா நம்ம உடம்புல செல்லுகள் எல்லா செல்லுகளுமே இருக்குது, கேன்சருக்கானது எல்லா செல்லுகளுமே இருக்குது. அதை எங்க குருநார்கள் சொல்லி தந்தா, என் வாயில சொல்றதா நான் எதுவுமே சொல்றது இல்லை. பேலன்ஸா பண்ணி வைக்கிறது அந்த தேனு தான். சரிங்களா, அதிகமா நீங்க எல்லாருமே தேன் எடுத்துக்கோங்க. ஒரு உள்ளங்கையில எவ்வளவு பிடிக்குமோ அந்த அளவுக்கு பல்லவளைக்கு மோங்கலமிட்டு சின்ன எவ்வளவு உங்களுக்கு தனித்தாக இருக்கோ தண்ணி எடுத்துட்டு நிச்சயமா தேன் சாப்பிடுங்க, அவ்வளவு நல்லது. அது போல நான் சொல்ல வந்ததை விட்டுட்டு ஏதோ சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், சாரி. அதுவும் உங்களுக்கு உடம்பு ஒரு நல்ல ஒரு தகவலை தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது போல என் வீட்டுல சமையல் கட்டுலயே டைனிங் ஹால்லயே வெயிட் மிஷின் இருக்கும். சரிங்களா, அந்த வெயிட் மிஷின் சொல்றப்ப தேன் வந்துச்சு. வெயிட் மிஷின் இருக்கும்.
எல்லாருமே எங்க வீட்ல வந்து அந்த வெயிட் பாத்துக்கிறது உண்டு. ஆனா நான் குறிப்பா ஏதாவது கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற மாதிரி இருக்குன்னா, அது மேல ஏறி நின்னா 1 கிலோ அதிகமா கட்டுதுன்னா, ஓ! ரொம்ப ஒரு இதா இருக்கு. நம்ம இன்னும் குறைச்சுக்கணும் அப்படின்னு அந்த இதுல ஒரு 2 நாள் தான் அந்த நார்மலான வெயிட்டுக்கு வர்றது. சரிங்களா? 96க்கு முதல்ல 96 வருஷத்துக்கு முதல்ல நான் வந்து என்னன்னா 65ல பிறந்தது. 96வது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் 50 கிலோ, 52 கிலோ, 58 கிலோ இது மாதிரி எல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட் போட்டு 65 கிலோல வந்து நின்னுது. ஒரு 15 வருஷமா. அந்த வெயிட்டா தான் இன்னும் வந்து என்னால மெயின்டெயின் பண்ணிக்க முடியுது. நிச்சயமா வரும். உடம்பு வராமலாம் யாருக்கும் போகாது, வரும். அப்ப இந்த இத நம்ம தெரிஞ்சுக்கிறப்போ, கத்துக்கிறப்போ அந்த நம்ம விஜயம்மா சொன்ன மாரி, அந்த வெயிட்ட நம்ம தாண்டவே மாட்டோம். அது பேலன்ஸா வந்துரும். உடம்புக்கு, மனசுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து பேலன்ஸ் பண்ண முடியும். ஒரே மருத்துவம் என்னன்னா, நான் வந்து எல்லா மருத்துவத்தையும் குறை சொல்லல. அக்குபஞ்சர் மட்டும் தான் நாங்க உணர்ந்துட்டு இருக்கிறது. என் குடும்பத்துல கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம். என் குடும்பம், என் பையன் வீடு, பொண்ணு வீடு, நானு, என் கணவர், பேரன், பேத்தி எல்லாருமே என்னங்கன்னா, அந்த இயற்கை வழியில வந்ததுக்கு, அந்த இயற்கைக்கு, பிரபஞ்சத்துக்கு கோடான கோடி நன்றிகள் சொல்லணும். அதே போல அந்த தடுப்பூசி, கொரோனா தடுப்பூசி வந்து என் குடும்பத்துல நாங்க யாருக்குமே போட்டுக்கல. என் கணவர் கூட கேட்டாரு, "எதுக்கு 1, 2 போட்டுக்கோமா" அப்படின்னு சொல்லிட்டு. "யாராவது போட்டுக்கோமா, ஆதார் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்கேயும் போக முடியாது, வர முடியாதுன்னாங்க." அவங்களுக்கே தெரியும் நான் பெருமாளை எந்த அளவுக்கு கும்பிடுறேன்னு. பெருமாள் கோயிலுக்கு கூட, திருப்பதி கூட போக முடியாது அப்படின்னாங்க. ரேஷன் கார்டு இருக்காது, பேங்க் அக்கவுண்ட் இருக்காது, எதுவுமே வேண்டாம். உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தா போதும். நம்மள தனிச்சு வச்சுட்டாங்கன்னா கூட சரி, எந்த ஊசியுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். யாருமே போட்டுக்கல. அதெல்லாம் நிச்சயமா எங்களுக்கு கொடுத்த அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த அறிவை கொடுத்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த தளத்துல உள்ள எல்லாருமே நீங்க நிச்சயமா இதை வந்து கொஞ்சம் புரிதல் மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கறதா எங்களோட ஆசையா இருக்குது. இதுல ஒரு 4 நாள் வகுப்பு கூட இருக்குது. உங்க ஏரியாவுல இருக்கிறவங்கள்ட்ட கூட இது கிடைக்கும். நிச்சயமா நீங்க எடுத்துக்கோங்க. உங்களோட உடம்பையும் மனசையும் நல்லா பார்த்துக்கோங்க அப்படிங்கறதான் எங்களோட நன்றியா. எங்களுக்கு எங்க குருமார்கள் சொல்லி கொடுத்தத ஒரு சின்ன ஒரு இதா உங்கள்கிட்ட சொல்றோம். நிச்சயமா தெரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்ப நீங்க காப்பாத்திக்கோங்க, நல்லா வச்சுக்கோங்க. உங்க உடம்ப அடுத்தவங்கிட்ட ஒப்படைக்காதீங்க. எல்லா அறிவும் உங்க உடம்புக்கே இருக்குது. இப்ப நான் கையில செல்போன் பிடிச்சி பேசுறேன்னா கூட, அந்த கைய கடவுள் எந்த அளவுக்கு ஒரு வடிவமைச்சு கொடுத்திருக்காரு. அது சாப்பிடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, தூக்குறதுக்கு, அது மாதிரி அந்த 5 விரலும் என்னென்னலாம் நம்ம பயன்பாட்டுக்கு வருது. உடம்ப வளைஞ்சு நெளிஞ்சு எப்படி வேணாலும் கொண்டுட்டு போறோம், எப்படி வேணாலும் கொண்டுட்டு வரோம். இதுக்கெல்லாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் நம்ம. அந்த கடவுளுக்கு நன்றி. இந்த உடம்புக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இதுக்குமே நன்றி சொல்லுங்க. நிச்சயமா உங்க உடம்பு என்னன்னைக்கும் நல்லா இருக்கணும். நான் கும்பிடுற பெருமாளும் பண்ணாரி அத்தாவும் உங்களுக்கு துணை இருக்கட்டும். நன்றிங்க. நான் நன்றி. ரேவதி குட்டி, வணக்கம். வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றிங்க நர்மதாம்மா. மிக்க மிக்க நன்றி. வாழ்த்து தெரிவித்தமைக்கும். நீங்க எப்படி உங்கள் எடையை வந்து சீரா வச்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத பத்தியும் குறிப்பிட்டீங்க. அதே போல அக்கு பஞ்சர் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில வந்து சிறப்பான மாற்றங்கள் உடம்புல கொடுத்துட்டு இருக்கும். சரி, உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்க குடும்பம் அனைவருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறத பத்தியும் குறிப்பிட்டீங்க. மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று மஞ்சு பார்கவி அவர்கள் அவங்க ஆரோக்கியம் அத்தியாவசியங்கள் தளத்துல பேசும்போது முதல்ல நன்றி உணர்வு பத்தி தான் அருமையா சொன்னாங்க. நம்ம எந்த அளவுக்கு நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு உணர்வு, மற்ற ஜீவராசிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசமே அந்த உணர்வு, உணர்ச்சி, அது மட்டும்தான். அந்த நன்றி உணர்வை நம்ம காலத்துக்கும் நம்ம கடைப்பிடிச்சு நம்ம வாழ்ந்தாலே போதும். ஒரு மனித நேயத்தோட வாழ்ந்தாலே போதும். நல்லா தெளிவா சொன்னாங்க. இந்த மருந்துங்கிற அதிகாரத்துல அந்த திருக்குறள்ல அவங்க மன்றாடி கேட்டுக்கிறேன், கெஞ்சி கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்ப அதை சொல்றாங்க. தயவு செய்து அதை படிங்க. அதை படித்து அதனுடைய அர்த்தத்தையும் பொருளையும் படிச்சாலே போதும். மற்ற நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் கூறிய அனைத்து இதுவும் அதுல அடங்கி இருக்கு. நம்ம உடல்ல மிகப்பெரிய ஒரு உறுப்பு எதுன்னா தோல் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல். இந்த தோல் தான். இந்த தோல் மட்டும் இல்லைன்னா நம்ம கற்பனை பண்ணி பாருங்களேன் என்ன எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மிகப்பெரிய உறுப்பு வந்து தோல். அந்த நர்மதா அம்மா சொன்ன மாதிரி நம்மளுடைய உடல் வந்து பேசும். உடல் மொழி இருக்கு. அதே மாதிரி அதே உடலுக்கு நம்ம கெட்ட விஷயம் எது நம்ம உடலுக்குள்ள போனாலும் அதை வெளியேற்றுற இமீடியட்டா வெளியேற்றுறதுக்கு அது என்னென்னலாம் பண்ணும்.
நம்மளை வந்து 1,00,000 மடங்கு அதிவேகத்தோட அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் உடலுக்கு. உடல் வந்து அந்த அளவுக்கு ஒரு இது. இந்த தோல்ல பாருங்க, ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்ல வந்தேன். தோல், அந்த தோலை லைட்டா ஒரு ஒரு கீறல் பட்டாலோ உடனே ரத்தம் உடனே வெளியே வருது. அது உடனே அதை மூடுறதுக்கு ஒரு மெல்லிய ஒரு திரை மாதிரி அது உடல் வந்து அதை பாதுகாக்கும். அந்த ரத்தத்தை ஸ்டாப் பண்ணி அதை மூடி அதை காலப்போக்கில் அதை ஆடுறதுக்கு அது போராடுது பாருங்க அந்த உடம்பு. அதே மாதிரி உடலுக்குள்ள நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ உள்ள பாக்டீரியா, வைரஸ் அந்த மாதிரி உள்ள போனாலும் அதை வெளியேற்றுறதுக்கு உடனடியா காய்ச்சல், சளி அந்த மாதிரி அது அது உடல்ல வந்து பாதுகாக்கு. எல்லா உறுப்புகளும் நம்முடைய உடலை வந்து பாதுகாத்து அது உள்ள கெட்ட விஷயங்கள் உள்ள போனா உடனே வெளியேற்றுறதுக்கு அது அரும்பாடுபடுது. கல்லீரலா இருக்கட்டும், ராஜ உறுப்புகளான கல்லீரல், நுரையீரல், கிட்னி, எல்லா உறுப்புகளும் நம்மளை வந்து நல்லா வச்சுக்கிறதுக்கு தான் அந்த உடல் வந்து போராடிட்டு இருக்கு டெய்லி. ஸோ அந்த உடல் உறுப்புகளுக்கு நம்ம இந்த மாத்திரைகள்லாம் இப்ப நிச்சயமா சொன்னாங்க பாருங்க, அவ்வளவு மாத்திரை. தைராய்டு அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாம் காலைல எந்திரிச்ச உடனே அந்த மாத்திரையை போட்டால் தான் அவங்களுடைய ஆக்டிவாவே இருக்க முடியும். எந்திரிச்சு நடந்து போறதுக்கே முதல்ல தூங்கி எந்திரிச்ச உடனே முதல் வேலை மாத்திரையை சாப்பிட்றதுதான். ஸோ அந்த மாதிரி மாத்திரையை சாப்பிட்டு 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 அந்த நம்ம நினைக்கிறோம் மாத்திரையெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு அந்த இது இதாகுதுன்ட்டு. பட் அது உள்ள போயிட்டு எல்லாமே கெமிக்கல் தான். அது உள்ள போயிட்டு அதனுடைய தன்மையை வந்து உள்ள அந்த உறுப்புகள் வந்து எல்லா உறுப்புகளுக்கும் போகுது. அந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டும் அந்த மாத்திரை வந்து போறதில்ல, நம்முடைய ரத்தத்துல கலந்து எல்லா உறுப்புகளுக்கும் போய் இந்த சிறுநீரகம் அந்த அதுதான் வந்து இப்போ பிரிச்சு அது இது பண்ணுது அந்த மருந்தை. அப்ப அதனுடைய வேலையை வந்து அதிகமா கொடுக்குறோம் அந்த கிட்னிக்கு. அது கொடுத்து கொடுத்து எவ்வளவு தூரம் நம்ம மாத்திரை சாப்பிட்றோமோ அதனுடைய வேலைகள்லாம் வந்து சிறுநீரகம் வந்து அவ்வளவு வேலை செய்யுது. அது காலப்போக்கில் அது கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாத்திரைகள் வந்து உட்கொள்றது எவ்வளவு ஒரு இது. அதனால நம்ம உடல் உறுப்புகளுக்கு வேலைகள் அதிகமா கொடுக்காம அதுக்கு அமைதியா இருக்கிற மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கத்தையும் அவங்க வரும்போதெல்லாம் சொல்றாங்க, அருந்துங்கள் அருந்துங்கள், உணவை வந்து அருந்துங்கள், சாப்பிடுங்கன்னு சொல்லல. அது நல்லா மென்னு கூழாக்கி அப்படியே முடுங்க. ஏன்னா அது உள்ள போகும்போது செரிமானம் சொன்ன மாதிரி அந்த பல்லு சலிவாவோடயே அந்த செரிமானம் வந்து பாதி அங்கேயே பாதி இல்ல, ஒரு 80% வாயிலேயே முடிஞ்சிருது. அப்புறம் கீழே போகும்போது மற்ற உறுப்புகளுக்குள்ள வேலை கம்மி வேலைகள் வந்து அதிகமா கொடுக்கல. ஸோ அதுதான் அவங்க சொல்ற அந்த மென்னு சாப்பிட்றதுல அவ்வளவு முக்கியத்துவமா அதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வரும்போதும் நல்ல மென்னு சலிவாவோட முழுங்கும் போது உடல் உள்ள இருக்க உறுப்புகளுக்கு வேலை வந்து ரெஸ்ட், பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் செய்யறதில்ல. நீங்க நம்ம லபக்குன்னு நம்ம முழுங்குறதுனால போராடுது ஆனா எல்லாத்தையும் போராடி அதனுடைய குளுக்கோஸை வந்து பிரிச்சு கழிவுகளை அகற்றுறதுக்கு உறுப்புகள் வேலை செய்யும். ஆனா எவ்வளவு வேலை செய்யணும் உள்ள உடம்புக்குள்ள எல்லா உறுப்புகளும் வேலை செய்யணும். ஸோ எல்லா உறுப்புகளும் வேலை செய்யும் பொழுது அந்த வேலைகள் அதிகமா எவ்வளவு தூரம் வேலைகள் அதிகமா கொடுக்குறோமோ உறுப்புகளுக்கு அது இந்த காலத்துல அது பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்காக நம்ம முன்னாடியே இது ரொம்ப ஈஸியான வழியே. இன்னும் நல்லா சாப்பிட்டு முழுங்குறது, நல்ல சலிவாவோட முழுங்குறது, அது ரொம்ப ஈஸியான வேலை. கிட்டத்தட்ட ஒரு 99% பிரச்சனையை வந்து அந்த மெல்றதுலயே முடிச்சிடலாம். ஸோ அதைத்தான் அவங்க அடிக்கடி வந்து வலியுறுத்துறது. அந்த மாதிரி மருந்தில்லா மருத்துவம் அதுதான் உண்மை. அந்த காலத்துலலாம் இந்த மாதிரி கெமிக்கல் நிறைந்த அந்த அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 100 வருஷம் 150 வருஷம் வாழ்ந்திருக்காங்க மக்கள். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப வந்து ஒரு கட்டாய சூழ்நிலையில நம்ம பயந்து இன்னும் சொல்ல போனா கூட அந்த அலோபதியில கூட எனக்கு நான் சிறு வயதுல இருக்கும்போது அப்ப இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு உள்ள உட்கார்ந்த உடனே
கண்ணை கண்ணை காமிங்கன்னு டார்ச் லைட் அடிச்சு பார்ப்பாங்க. வாய் ஆன்னு சொல்லி அந்த டார்ச் லைட் அடிச்சு பார்ப்பாங்க. அப்படி ஒரு மருத்துவர்கள்லாம் இருந்தாங்க. ஏன்னா அதுல தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட சில டாக்டர்ஸ்லாம் நாடி பிடிச்செல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அப்ப இருக்க மருத்துவர்கள் ஆஹ், ஒரு இது இருந்தாங்க. ஆனா இப்ப மருத்துவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் எல்லாத்தையும் எல்லா டெஸ்ட்டையும் எடுத்துட்டு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் போய் பாக்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அந்த டாக்டர் உரையாடல் வந்து நிறைய இருக்கும். என்ன சாப்பிட்ட, என்ன செஞ்சது, என்ன செய்யுது, என்ன பண்ணுது அப்படின்லாம் கேட்பாங்க. இப்ப எல்லாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை. இது ஒரு பெரிய ஒரு கமர்ஷியல் ஆகி கிட்டத்தட்ட அதாவது கோச் ஒருத்தர் சொல்லுவார், ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும் ஆனா ஆரோக்கியம் இருக்கக்கூடாது. நம்ம ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக போறோம் ஆனா ஆரோக்கியத்தோட இருக்க மாட்டோம். அவங்க இன்னொரு இது கூட குறிப்பிட்டாங்க, எல்லா நோய்களுக்கும் நம்ம மாத்திரை சாப்பிட்றோம், தீர்வு கிடைச்சதா? ஒரு மருந்து சாப்பிட்டோம்னா அது சரியானும்ல. சுகர்னு எடுத்துக்கிட்டா மருந்து சாப்பிட்றோம், சுகர்னு தெரிஞ்சிருச்சு, டேப்லெட் கொடுக்குறாங்க, அப்ப சரியானும்ல. ஆனா ஆக ஆக அதிகமா தானே ஆகுது, அப்ப டோஸ் தான் அதிகமாகுது. அப்ப சரி, அதுல அப்ப என்னது, உயிரோட இருக்கணும் ஆனா ஆரோக்கியமா இருக்கக்கூடாது. இதுதான் உண்மை. ஸோ இது மட்டும் தான் வச்சுட்டு மக்களை பயன்படுத்தி அந்த பயங்கிற ஒரு கருவியை பயன்படுத்திட்டு மக்கள் ஏமாந்து போறாங்க. அதுக்கு தான் அந்த மருந்து அதிகாரத்தை படிங்க, அதுலயே எல்லாமே இருக்கு. சரி, தெளிவான ஒரு உரையா சொன்னாங்க. ஸோ அற்புதமான உரை. ஒரு விழிப்புணர்வு வாரத்திற்கு 2 முறை இந்த ஆரோக்கியம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு. அதுக்காக நான் வந்து குறை சொல்லல. நம்ம கீழே விழுகிறோம், திடீர்னு அடிபட்டுச்சு, அப்ப போய்த்தான் ஆகணும். அதுக்கு எமர்ஜென்சிக்கு மட்டும் போய்க்கணும் ஒழிஞ்சு வாழ்க்கை ஃபுல்லா அந்த இதுல போய் உழக்கூடாதுதான் அவங்களுடைய எண்ணம். அவங்களுடைய எண்ணம் வந்து மருந்தில்லா இதை வந்து நம்ம இருக்கணும், உடலையும் நம்ம பாதுகாத்துக்கணும், ஆரோக்கியத்தை மேம்படுத்தணுங்கிறது அவங்களுடைய குறிக்கோளா அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுடைய பாதையில. ஸோ அந்த அற்புதமான உரை. மஞ்சு அவர்களுக்கு மனதார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி சேகர் சார். ரொம்ப அழகா ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டாங்க. எப்படி இப்ப இருக்கிற மருத்துவம் போகுது அப்படிங்கிறத பத்தியும் குறிப்பிட்டீங்க. நோய் குணமாகக்கூடாது, ஆனா அதோடைய ஆயுள் அதிகரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா எந்த அளவுக்கு அந்த விஷயங்கள் அதிகமாயிட்டு இருக்கோ அதே அளவுக்கு நமது மருத்துவம், சித்த மருத்துவம் ஆகட்டும், அக்குபஞ்சர் ஆகட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், அதோடைய பங்கு நம்ம தமிழ்நாட்டுல மக்கள் அனைவருக்கும் கொரோனாக்கு பின்னாடி ஒரு பெரிய விழிப்புணர்வையும் கொடுத்துருக்கு. இதுலயும் நிறைய மக்கள் விழிப்புணர்வோட இவ பண்ணிட்டு இருக்காங்க. மிக்க மிக்க நன்றி. ரொம்ப அழகா யதார்த்தமா என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதை குறிப்பிட்டீங்க. மிக்க நன்றிங்க ஐயா. கேட்கும் தளத்திலிருந்து யாராவது பேசணும்னா பேச வரலாம், இல்லைன்னா நம்ம மஞ்சு பார்கவி அவர்களுடைய ஏற்படுத்தி செல்லலாம். மஞ்சு பார்கவி, நீங்க பேசலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உற்சாகமான காலை வணக்கம். வாழ்த்துக்கள் கூறிய ரேவதி சகோதரி மற்றும் விஜயா அம்மா, முனரா ஐயா, நர்மதா அம்மா, அருள் சேவியர் சார், அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் கலந்த வணக்கம். அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் வணக்கங்களும். விஜயகுமாரி அம்மா அவர்கள் கூறும்போது எனக்கு உண்மையிலுமே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா மாற்றம் என்பது வயது வித்தியாசம் கிடையாது, அதை அவர்கள் செய்து காட்டியுள்ளார்கள். அதான் நம்ம சொன்னோம், சொல்லிலேயே சிறந்த சொல், அழகான சொல், செயல். அதை செயல்படுத்தி உள்ளார்கள். மருந்து மாத்திரைகளை நிறுத்திடுங்க, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைத்துள்ளதம்மா. என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இது நிறைய பேர்த்துக்கு புரியறதுக்கு காலதாமதம் ஆகுது.
ஆனா சட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்றது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நிறைய புண்ணியம் செய்துள்ளீர்கள் என்றுதான் நான் உணர்றேன். அக்குபஞ்சர் மற்றும் இயற்கை வாழ்வியல்ல சொல்லுவாங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்னா பேராற்றல், இறைவன், ஆண்டவன் ஆகியவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் மட்டுமே இதை புரிந்து கொள்ள முடியும், இதற்குள் எளிமையாக வர முடியும் என்பது இந்த இயற்கையின் விதி. அது உங்களையும் ஒரு மகளாக, என்னுடைய சகாவாக உங்களையும் இந்த இயற்கை தேர்ந்தெடுத்துள்ளது என்பதை இன்று நான் தெரிந்து கொண்டேன் உங்களுடைய சொற்களின் மூலமாக. அதுவும் நான் ஒரு வெயிட்னா அந்த வெயிட்ல மெயின்டைன் ஆகுறேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு இவ்வளோ ஜிம் எல்லாம் திறந்துட்டாங்க. லேடிஸ்க்கு அது முக்கியமா ஜிம் ஒர்க் அவுட் நிறைய திறந்துட்டாங்க. நல்லதுதான். நான் வந்து அந்த முதல் திருக்குறள் கேட்டிருந்தேன், அதை திரும்ப உங்களுக்காக பதிவு செய்யறேன். மிகினும் குறையினும் நோய் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். ஒர்க் அவுட், எக்ஸசைஸ் எல்லாமே ஒரு அளவுக்கு தேவைதான். அது மிகுந்தாலும் தொந்தரவு தான், அது குறைஞ்சாலும் தொந்தரவு தான். தேவையான உடற்பயிற்சி நம்முடைய வாழ்வளமுடன். சசிகலா அம்மா வந்து இங்க இந்த கை கால்லாம் எப்படி அசைக்கிறது அப்படின்னு ஏற்கனவே நம்மளுடைய நிகழ்வுகள்ல பாடம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது போன்ற எளிமையான ஒரு உடற்பயிற்சி நமக்கு போதுமானது. இந்த கருவிகளை கொண்டு அந்த வெயிட் தூக்குறது இதெல்லாம் வந்து நம்முடைய உள் உறுப்புகளுக்கு மீண்டும் ஒரு பலவீனத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக தான் அமைய இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நம்முடைய முராராமா அவங்களுடைய பேர் எனக்கு கொஞ்சம் தெரியல, ஐயா அவர்கள். ராமச்சந்திரன் ஐயா, ராமச்சந்திரன். ஓகே ஓகே ஓகே. அதோட பெயர்ல வந்து அந்த மாதிரி குறிப்பிடுதா, அதனால எனக்கு ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் அழகாக உங்களுடைய பாடல்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு இசைமலை காலையில் கொடுத்தீர்கள். நன்றி ஐயா. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை என்று கூறும்போது உங்களுடைய அந்த உரத்த குரலை கேட்கும்போது ஒரு மனதில் ஒரு உறுதி ஏற்படுத்தது. நன்றி ஐயா. அதே போல நர்மதாமா சொல்லும்போது சொன்னாங்க தேன் சாப்பிடணும் அப்படின்னு. தேன் கூட இன்னைக்கு வந்து நம்ம எப்படி சாப்பிட்றோங்கிறது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. கையில வந்து போட்டுட்டு நம்ம உள்ளங்கையில தேனை ஊத்திட்டு அதை வந்து நாக்கின் மூலமாக இது பண்ணி நம்ம சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது அதனுடைய நாக்கு சேரும் இடத்துல இருந்து ஒரு சலைவா சுரக்கும். நாக்கு வெளியே நம்ம நீட்டி அதை நாக்கின் வழியாக எடுத்துதான் நம்ம சாப்பிடணும். தேன் சாப்பிடுங்கிறது இப்படி மட்டும்தான் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய அந்த புரதம் மற்றும் மருத்துவ குணங்கள் நம்முடைய உடலுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக அமையும். இது போன்ற ஒவ்வொரு செயலும் நம்முடைய முன்னோர்கள் திட்டமிட்டு அந்த இயற்கையின் இயல்புல இருந்து செஞ்சிருக்காங்க. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். அதே போல அருள் சேவியர் சார் எல்லா நிகழ்வுகளிலுமே அதனுடைய முக்கியத்துவத்தை, ஆரோக்கியம் எந்த அளவுக்கு அத்தியாவசியம் என்பதை உணர்ந்து அவர்கள் வந்து வாழ்த்து உரை மற்றும் எவ்வளோ அந்த அத்தியாவசியத்தை அழுத்தம் திருத்தமா நம்ம எடுத்து சொல்றோம். திருக்குறளை கண்டிப்பா படிச்சிருங்கன்னு மன்றாடி கேட்கிறோம் அப்படின்றத அவர்கள் தங்களுக்குள் எடுத்து செல்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி அருள் சேவியர் அண்ணா. அது போல அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கும் இங்கு அனைவருக்கும் பெரிய ஒரு நன்றியும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சைலண்ட் அப்சர்வர்னு சொல்லுவாங்க. அந்த சார்க் போன்ற உலக மாநாடுகள், உலக கூட்டமைப்புகள்லாம் வந்து சைலண்ட் அப்சர்வர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டஸ். ஏன்னா அந்த சைலண்ட் அப்சர்விங் அப்படின்றதான் நம்ம வாழ்க்கையில நமக்கு ஒரு பெரிய பங்களிக்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்களும் மேலே வந்து ஒவ்வொருவரும் அந்த சைலண்ட்னஸ் தாண்டி உங்களுடைய எக்ஸ்பிரஸ் பண்ணணும், உங்களுடைய வெளிப்படுத்துங்க, உங்களுடைய கருத்துக்களையும் வெளிப்படுத்துங்க என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது எப்படின்னு சில பேர்த்துக்கு தெரியாம கூட இருக்கும். இங்க கீழே இருக்க அந்த மைக் சிம்பிள் ஆன் பண்ணி அல்லது கை ரைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்து நம்மளுடைய கிளப் ஹவுஸ்ல ரொம்ப ஈஸி. வந்து பேசுங்க, பேசி உங்களுடைய ஒரு சில நன்மையான விஷயங்களும் மற்ற எல்லாத்துக்கும் பயனுள்ளதா அமையட்டும். இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்த சரித்திரம் படிப்போம் குழுவினருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
மிக்க நன்றிங்க மஞ்சு பார்க்குறீங்க, மிக்க மிக்க நன்றி. நம்ம ரூம் சாட்டில் வந்து வாழ்த்து தெரிவிச்சவங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அஹ் வள்ளி, கட்டத்துறை, எல்டிஜி, மஞ்சு பார்கவி மேம் நன்றி சொல்லியிருக்கீங்க. கலாபலம் சங்கர் சார், மஞ்சு பார்கவி அம்மாவின் உரை வெகு சீக்கிரத்தில் முடிந்தது போன்ற உணர்வு, மிக்க நன்றி அம்மான்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல் ராமச்சந்திரன் ஐயா, மஞ்சு பார்கவி அம்மாவின் உரையாடல் அனைவருக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நன்றி, வாழ்க வளமுடன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மிக்க நன்றி அனைவருக்கும். இதுவரை கேட்பாளர்களாக இருந்து நமது தளத்தில் கேட்டவர்களுக்கும் மன்னிக்கவும். இவ்வளவு நேரம் சிறப்பான உரையை கொடுத்த மஞ்சு பார்கவி மேம் அவர்களுக்கும், பேச்சாளர்களாக இருந்து விஜயா மேம், ராமச்சந்திரன் ஐயா, நர்மதா அம்மா, சேவியர் அண்ணா அவர்களுக்கும் மிக மிக நன்றி. கேட்பாளர்களாக இருக்கும் கலாபலம் சங்கர், சரவணன், பவுலின், வனிதா, கோவிந்தராஜ், கருணாகரன், ராஜி, மோகன், ராஜலக்ஷ்மி, ராஜ், கண்ணன், புவனா, மௌனிகா, கட்டதுரை, நிகரன் அனைவருக்கும் மிக மிக நன்றி. நமது தளத்தில் மிக அழகாக தொகுப்புரையும் நம்ம ஒவ்வொரு தளத்தையும் நடத்தி கொண்டிருக்கும் பிரிட்டோ அண்ணா, வள்ளி, வேல் அனைவருக்கும் மிக மிக நன்றி. நாளை மீண்டும் இதே நேரத்தில் காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1